காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. சீரியஸாக சொல்கிற தோக்கணும். இதே நீ ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு, ஒரு முத்தலிஃப் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறேன், முத்தலிஃப் எனக்கு உதவி செய்யறதுக்காக கூப்பிட்றாரு. அவரை போய் என்ன நீ இப்படி பேசுன, மரியாதைலாம் பேசுனா போடா இல்லைன்னு வரும். செய்வாங்களா மாட்டாங்களா? உன்கிட்ட கட்சி கிடையாது, தொண்டர்கள் கிடையாது, பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்கள் அப்பா மூஞ்ச பார்த்து ஒரு சீட்டு தர்றாங்க. லாரி ஓனராக வாழ்க்கையை தொடங்கி, ஒரு லாரி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி ஏகப்பட்ட தொழில், ஆயில் மில் எல்லாம் வச்சுருக்கிறாரு. அண்டு கொரோனா காலகட்டத்தில் தன் சொந்த காசை பயன்படுத்தி பல வீடுகளுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர் வீடுகளுக்கெல்லாம் தனியாக செஞ்சுருக்காரு. தனிப்பட்ட முறையில் அந்த தொகுதி மக்கள் அவரை நன்றியோடு பார்க்கிறார்கள். மாதேஸ்வரனுக்கு அந்த அளவுக்கு அந்த இடத்துல பெயர் இல்லை. இன்னொன்று, கணபதி ராஜ்குமாருக்கு இந்த விஷயம் வேறு, இது கோவை பகுதியை சேர்ந்தவர் தான், லோக்கல் திமுக காரர் கிடையாது, கட்சி மாறி வந்தவர். செந்தில் பாலாஜி ஆள் என்ற ஒரு இது இருக்குது. இதன் காரணமாக திமுக காரங்களே துட்டெடுத்து வை வேலை செய்கிறேன் அப்படின்ட்டாங்க. பணம்லாம் இறக்குறாங்க. செந்தில் பாலாஜியும் செலவு பண்ணார், பணம்லாம் இறக்குறாங்க. பட் ஏடிஎம்கே கேம்பெயின் அளவுக்கு அங்கே வைப் இல்லை. நீ என்ன புதிய திட்டத்தை தமிழச்சி சொன்னாலும் 5 வருஷம் என்ன பண்ணுன்ற கேள்வி எழுது. வேறஸ் திஸ் கை பள்ளிக்கரண மார்ஷ்லேண்ட் உள்ளிட்ட இஷ்யூஸை பேஸ் பண்ணி பேசுகிறார். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளும் ஒரு பார்வை. எந்த தொகுதியில் யார் வெல்லப் போகிறார்கள், யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் இல்லையா. தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் ஒரு வாரமாக மையம் கொண்டிருந்தீர்கள். அங்கே இருக்கிற தொகுதி நிலவரம், அதே போல் அங்கே இருக்க வேட்பாளர்களை சந்திச்சிருக்கீங்க, நிறைய கட்சி தலைவர்களை சந்திச்சிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ நம்ம கடைசியாக இந்த 39 தொகுதி பற்றி ஒரு பார்வை போட்டோம்ல, ஃபர்ஸ்ட் ரிவ்யூ மாதிரி, யார் முன்னணியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. அதாவது எலெக்ஷன் நிற்கிற கேண்டிடேட்லாம் அதை பார்த்தாங்க. அந்த பார்த்துட்டு என்கிட்ட ரிவ்யூ சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சில இடங்களில் இல்லை, நீங்கள் சொன்னது கொஞ்சம் தவறு, திருத்தம், இந்த கட்சி தான் முன்னிலையில் இருக்கிறாங்க, அந்த கட்சி தான் முன்னிலை இருக்காங்கன்னு சொன்னாங்க. பொதுவான நபர்களும் சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த தொகுதியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட அப்டேட் பண்ணாங்க. அதை தவிர்த்து நாமளும் கலை நிறுவனங்களை உடனுக்குடனே நிறைய இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை பேசுகிறோம். இதுவும் அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ். அது முதல் கட்டம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நிலைமை, கலை நிலவரம், இப்போ ஒரு வாரத்துக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கொங்கு பகுதி பற்றிலாம் நான் பேசுகிறேன். ஒரு ஃபஸ்ட்டு எடிட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மற்ற தொகுதியெலாம் சொல்லிட்டோம். கொங்குக்கு வரும்போது நான் ஐல் ஜாயின். நான் மற்ற தொகுதிகளில் ஃபஸ்ட்டு இதை வரவேற்பு கிடைத்தது மகிழ்ச்சி. வி ஆர் நாட் புஷிங் எனிபடிஸ் அஜெண்டா, சரிங்களா. இந்த கேண்டிடேட்டு இன்னொன்று, ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லாத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடியில் அதிமுக வெற்றி பெறுதுன்னு நம்ம சொன்னோன்னா சிரிப்பாங்க பார்க்குறவங்க. அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கெலாம் சொல்ல முடியாது. கள நிலவரங்கள் என்ன இருக்குன்றதை நமது நண்பர்கள்ட்ட பேசுறது, பத்திரிகையாளர்கிட்ட பேசுறது, இன்டெலிஜென்ஸில் பேசுறது, இதை வச்சு நேராக பார்க்கறது, பொதுமக்களை போய் பார்க்கறது, பேசுறது, அந்த ட்ரெண்டு கிரவுண்டில் எப்படி இருக்குது பல்ஸு, கட்சியினரிடம் பேசுறது, இதை வச்சு நாம் சொல்கிறோம். இதை நாம் சொல்கிறது, நாம் இதை எப்படி பார்க்குறோன்னா, இது ஒரு போட்டி, தேர்தல்ன்றது. இப்போ நம்ம சொல்லிவிட்டு இங்கெங்கெல்லாம் இந்த கட்சி பலவீனமாக இருக்குது, இந்த கட்சி பலவீனமாக இருக்குன்னு நான் சொல்லும்போது இன்னும் ஒரு வாரம் அவகாசம் இருக்குது. அந்த கட்சிகள் இந்த இடத்துல பலவீனமா, நான் போய் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுங்க. த பெஸ்ட்டு மேன் வின்ஸ், அவ்வளோதான். இதுதான் நம்ம பண்ணுறோம். எனக்கு வரவேற்பு கிடைத்திருக்குதுன்னு சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு விஷயம், ஒரு எடிட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சொல்லுங்கள், நீங்கள் திருவள்ளூர்லேருந்து ஆரம்பிங்க. 1 அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த போன தடவை போட்ட அந்த இதில் சில தொகுதிகளில் நம்ம சொன்னது அவங்களே பாதிக்கிற லெவல் போயிருக்கு அப்படின்னு வருத்தம்லாம் பட்டாங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் என்ன செய்யலைன்றதை நாங்கள் தொகுதியில் ஏன் இதுன்னு பின்வாங்குறீங்க, அங்கே பலவீனம் இருக்குங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சொல்லும்போது அது சரி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்க, டைம் இருக்குல்ல. அது சில இடங்களில் எப்படி ஆகுதுன்னா, இவங்க கொடுக்குறாங்க, கீழே இருக்கிறவங்களுக்கு தொண்டர் நிர்வாகிகளுக்கு போய் சேரல, அந்த பிரச்சனை. ஆனால் நம்ம கீழே சேரலன்னு சொல்கிறோம். நான் கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அந்த நடுவில் உங்கள் கட்சி அந்த லேப்ஸை உடைங்க, அந்த பிரச்சனையை சரி. ஒரு விஷயம், தேனி மற்றும் ராமநாதபுரத்தை நாம் பேசும்போது 3வது இடத்துக்கு போக பாசிபிலிட்டி இருக்குன்னு பேசணும். அதிமுக 2 பேரும் அக்ரெசிவாக இருக்காங்க, ஏடிஎம்கே பிரிட்ஜ் பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் நம்ம பதிவு பண்ணுறது. அக்ரெசிவாக வேலை செய்கிறாங்க.
போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் என்னென்ன மாற்றங்கள்ன்றதை எடிட்டர் சொல்லுவாரு. டிஎம்கேலயும் வந்து அதை பண்ணியிருக்காங்க சார். சபரீசன் அவர்கள் கோயம்புத்தூர் போயிருக்காரு பாத்தீங்கன்னா. நான் போகும்போது அங்கே தான் இருந்தாரு. இடம் வாங்க போனாருன்னாருங்க. நீங்க வேற இடம் வாங்க போனாருன்னு சொல்லி மோஸ்ட் போனீங்க. வாங்கின இடம் எப்படி இருக்குது, வேலிகளி போட்டுதா, யாராவது ஆக்கிரமிச்சிருக்காங்களான்னு பார்க்க போயிருப்பாரு. அது இதுல வந்து போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் மாற்றங்கள் என்ன அப்படின்னு வெளியில இருந்து பார்த்தா, டிஎம்கேல வந்து வார் ரூம் போட்டு வெரி குட். இதை ஸ்பீடப் சொல்லுங்க. பண்ணி இதுதானப்பா சொல்றோம். நீங்க வார் ரூம் கூட போடாம அப்ப எலெக்ஷனை நீங்க ஃபேஸ் வார் ரூம் பண்ணிட்டீங்க. இருந்தது. அந்த வேலை செய்யல. வேலை செய்யல. இப்ப சொன்ன உடனே வேலை செய்யுதுன்னு சொல்றேன். இதான்ப்பா கேம். பண்ணுங்க வேலை, ஜெயிங்க. ஆமா, ஸ்பீடப் பண்ணி கீழே எல்லாம் போய் நல்லா வேலை செஞ்சு மக்கள் நன்மதிப்பை பெற்று 39 தொகுதியிலையும் ஜெயிச்சுங்க. நம்ம தடுக்க முடியுமா? அதை ஃபேக்டை சொல்றோம். கண்டிப்பா பண்ணுங்க. அதுல வந்து என்னன்னா, நான் சொன்னேன் காலையில கூட சொன்னல, அந்த வட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் எல்லாருமே 2 வேலையும் பிரச்சாரம் பண்ணணும். அதை வீடியோ எடுத்து அனுப்பணும். இல்லாட்டி வீடியோ வந்து பிடிக்கிறாங்க. அவங்களே மேலேருந்து வந்து போறீங்களான்னு செக் பண்ணுறாங்க. பணம் வந்து எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாரம் வந்து இப்போதுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க டிஸ்ட்ரிபியூஷன். வாக்காளர்களுக்கும் பணம் போய் சேர்ற வேலை லாஸ்ட் மினிட்ல பண்ண முடியாது அப்படின்றது போகுது. தேர்தல் ஏடிஎம்கே கொடுக்குறாங்களா எல்லாரும் வாக்காளர்களுக்கு? எல்லாரும் வாக்காளர்களுக்கு நான் கேள்விப்படல. வாக்காளருக்கு கொடுக்குற மாதிரி தொகுதியில கொடுக்குறாங்க. அப்படியா? எல்லாரும் தான் இறங்கிட்டாங்க. தேர்தல் ஆணையமும் ஒன்றும் பெருசாக இது பண்ணல. ஐடி அளவுக்கு தேர்தல் ஆணையம் ஒர்க் பண்ணல. ஆக்சுவலாக தேர்தல் ஆணையம் தான் ஐடியோட வேகமாக இருக்கணும். லீஃப் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ஃபோன் பண்ணி, இது பாண்டிபஜாரில் இருக்குமா, தேர்தல் ஆணையத்துக்கு ஃபோன் பண்ணி, சார் வள்ளுவர் கோட்டத்துக்கு பக்கத்தில் பணம் கொடுக்குறான்னு டிப்பு கொடுக்குறது, ஃப்ளைங் ஸ்குவாட் அங்கே போகிறது, பக்கத்தில் பணம் கொடுத்து முடிச்சிடுறாங்க. இதே ஆஃபீஸர்ஸ் தானே. இன்னொன்று ஒரு ஸ்டாட்டிக் டீமு, 2 ஃப்ளைங் ஸ்குவாடுன்னு ஒரு 5 டீம் வச்சுருப்பீங்களா இந்த கான்ஸ்டியூன்சிக்கு? 3 இடத்துல கிடைக்குது. 3 இடத்துக்கு டீம் அனுப்பிச்ச பிறகு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சா என்ன தான் பண்ணுவீங்க? இது ஹேப்பன்ஸு. ஏடிஎம்கே இது பண்ணியிருக்கு. சார் எடுத்துகிட்டு போகிறான் சார், இந்த வண்டி நம்பர் சார்னு சொன்னால் அந்த வண்டி பின்னாடியே போகிறது, பின்னாடியே இன்னொரு வண்டியில் எடுத்துன்னு போயிட்டு முடிச்சிடுவாங்க. இது இருக்குது. இதையும் மீறி பிடிக்கணும். இதுதான் உங்கள் வேலை. ஓகேங்களா? சொல்லுங்கள். நள்ளிரவு பண பரிமாற்றமும் நடக்குது. பல இதில் நடக்குது. இப்போ அந்த தொகுதி வாரியா அப்படின்னு பார்த்தா திருவள்ளூர் அதே தான். ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ஏடிஎம்கே ஆர் தேமுதிக இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தார்களா? கொஞ்சம் இறங்கி பண்ணாங்க ஏடிஎம்கே சைடில். தேமுதிகலாம் இது பிஜேபி ஒன்றும் இல்லை. அதோட தமாஸ்க்கு போட்டி போடுறாங்க. இதில் வந்து கொஞ்சம் இறங்கி பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து வின் பண்ணுற அளவுக்கு இல்லை. அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ண முடியல. காங்கிரஸ் வேட்பாளருக்கும் தேமுதிகவுக்கும் இருக்க கேப்பு இப்போ ஒரு 15% வச்சுக்கோங்க. அந்த 15% பிரிட்ஜ் பண்ண முடியல. கரெக்டுங்களா? ஓகே. அந்த இது இதாவது வட சென்னை வந்து நம்ம டிஎம்கேன்னு சொன்னோம். அதில் என்ன பிரச்சனைனா, நடுவில் இவருக்கும் அவருக்கும் சண்டைலாம் ஆயிடுச்சு. சேகர் பாபுக்கும் கலாநிதி வீரசாமிக்கும். நல்லா இருக்குது பாஸ். இது கேட்குறதுங்க, விரிவாக சொல்லுங்க. சண்டை ஆகி இவரு போனால் அவர் போகிறதில்ல, அவர் போனால் இவரு போகிறது. நல்லா இருக்குதுப்பா. அவர் வேனில் இருந்தால் கீழே நடக்கிறது, இவர் கீழே நடந்தால் அவர் வேனில் இருக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை ஓடி இருந்துருக்குது. அப்புறம் மேலே இருந்தும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெருசாக ஒரு ஜெல்லாவில் சேகர் பாபு தடாலப்படான்னு வர பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு இது ஓடுது. ஆனாலும் வந்து தெலுங்கு ஓட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போவும் டிஎம்கே தான் அங்கே. அண்டு ராயபுரம் மனோவை வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டம் பேசினார்ல, கூப்பிட்டு அழைத்து பேசியிருக்கிறாரு. உங்களை நம்பி சீட்டு கொடுத்துருக்கோம், நீங்கள் முழு முனைப்போட வேலை செய்ய வேண்டியது உங்கள் கடமை. இவ்வளவு வெள்ள பாதிப்புகள் நடந்த பகுதியில் நீங்கள் திமுக ஜெயிக்க விட்டீங்கன்னா நான் அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் மனோகிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு ஸ்பீடப் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று பண்ணுறாங்க, வெள்ள பாதிப்புகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த வீடியோஸ்லாம் இது வருதுங்க. கரெக்டுங்க. அவரும் பேசுகிறாரு, வெளியிலையும் பண்ணுறாங்க. கரெக்டுங்க. அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும். அப்போ தான் ஞாபகம் வரும். கரெக்ட். இல்லைன்னா இதாவது நல்லா 21 எலெக்ஷனில் நியூஸ் பேப்பர் ஆட் வந்துச்சு தானே, திமுக கிட்ட இருந்து மறக்க முடியுமா அப்படின்னு ஃபுல் பேஜில் இந்த துப்பாக்கி சூடு அது இதெல்லாம் போட்டு வந்ததா வந்து எப்போ செய்வாங்கன்னா கரெக்டாக அந்த போலிங் முத நாள் அந்த கிட்ட நெருக்கத்தில் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணணுன்றேன். இந்த வெள்ள விஷயங்களை பயன்படுத்திக்கணும். அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. விளம்பரம் மற்ற விஷயங்கள்லாம் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வட சென்னைன்றது அவங்களுக்கு மத்திய சென்னை சொல்லவே வேணாம். டென்ஷனை விட்டீங்க. வரேன். வட சென்னையிலேருந்து வரிசையா போயா? வட சென்னையிலேருந்து மத்திய சென்னை வழியா தான். இந்த லிஸ்ட் உங்ககிட்ட இல்லைல்ல? ஆமாம், நீங்க பார்க்க உங்க இது படி போங்க. மத்திய சென்னை வந்து மாறன் தான். அது நீங்க முடிங்க, நான் சொல்றேன் மத்திய சென்னை பற்றி. அது ஒரு இது எதிர்த்த வேட்பாளர் பார்த்தசாரதி பெரிய அளவில் ட்ரை பண்ணுறாரு. மாறன் கிட்ட அவங்க வேற மாதிரி இறக்குவாங்க. அங்கேயும் தளபதி வந்து சேகர் பாபு தான். இது வட சென்னையே பெரிய கான்ஸ்டியூன்சி, 6 இருக்கு.
மத்திய சென்னை பெரிய கான்ஸ்டியூன்சி, இங்கே ஒரு 6 இருக்கு. ஒரு சேகர் பாபுவால எப்படி பண்ண முடியும்? பார்த்தா மாறன் கூட நின்னுக்கிறான்றீங்க, அங்க கூட நடக்கிறான்றீங்க, எப்படி அங்க- முடியும்? அங்கே ஏடிஎம்கே மாவட்ட செயலர் இருக்காங்களா? நெக்ஸ்ட் அண்ட் ரிகார்டிங் மத்திய சென்னை முத்தலிஃப், போட்டி வினோஜுக்கும் மாறனுக்கும் இடையே. ஆமா. வினோஜ் மத்திய நடுத்தர வர்க்கத்தின் வாக்குகளை குறிவைக்கிறார். இந்த நடுத்தர வர்க்கம் எப்பவுமே நேஷனல் செக்யூரிட்டி, ஜெய் ஸ்ரீராம், ஆப்கி பார் அப்படிப்பார். இது போல இருப்ப நேற்று தேர்தலில் நின்று இருந்த கூட்டம் இல்ல சார், அது சென்னையில மட்டும் இல்ல சார், ஆ. தமிழ்நாட்டு முழுக்க இந்த முழுக்க ட்ரெண்ட் இருக்கு. மத்திய சென்னையில் ஏராளமான நடுத்தர வர்க்கத்தினர் குடியிருக்கும் பகுதி, ஃபிளாட்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் அண்டு ஸ்லம் ஓட்ஸு வினோஜுக்கு வராது. வராது. அது அண்ணன் சேகர்பாபுவோட கோட்டை, அங்கே வராது. கணிசமாக இருக்கக்கூடிய இந்த மிடில் கிளாஸ் ஓட்டை வினோஜ் குறிவைக்கிறார். இப்போ வினோஜையும் மாறனையும் வேறுபடுத்தி காட்டுவது இஸ்லாமிய சமூகத்தின் வாக்குகள். இந்த ஒன்று வராது, ஒன்று கூட வராதுல்ல, பேர் கூட ஒன்று வராது. யாராவது என்ன ஏடிஎம்கே போட யோசிக்கிறாங்க கூட இருந்ததுனால. அப்படி சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபி ஏன்னா ஒரு வெள்ளூர் இப்ராஹிம் தான் இருக்க முடியும், ஏன்னா எல்லா இடத்துலையுமா வெள்ளூர் இப்ராஹிம் இருப்பாங்க. அதனால இது எட்ஜ் ஃபார் மாறன், ஓகேவா? ஏன்னா ஒரு பார்த்தசாரதி ஹி டோல்டு, பாவம் காசும் இல்லை, காசு கொடுத்தா தான் அவன் கட்சிக்காரன் வேலை ஆமா, செய்வான். ஆமா. அதிமுகன்னா அதிமுகங்க துட்டு வந்தாலும் வரலனாலும் அவன் காலைல எழுந்து வந்து வேட்டி கட்டிட்டு என்னன்னு சொல்லிட்டு வந்துடுறான். பார்த்தசாரதிக்காக எதுக்கு வரணும்? எதுக்கு பாசாரி அப்ப கொடுத்தாங்க? வேற என்னப்பா வழி? 5 இடம் தேமுதிக கொடுக்கணும். வேற என்னப்பா வழி? ஆனா நம்ம ஆரம்பத்துல ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். அங்க எஸ்டிபிஐ கொடுங்க, ஏதாவது டஃப் பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சாரம் அதுன்னு கொண்டு போவாங்க, இஸ்லாமியர் வாக்குகள் அதுன்னு. அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கேலே ஒரு சிறுபான்மை நிற்க வைக்கிறதா இருந்தது. ஏன்னா அங்கே அன்வர் ராஜா நிற்கலன்னு ஒரு சிறுபான்மையினருக்காக இங்கே ஒரு இளைஞரை இங்கே நிற்க வைக்கிறதா இருந்தது. அதையும் ஏடிஎம்கே பண்ணல. பட் யூ சி ரிகார்டிங் தேமுதிக, திருவள்ளூரை தேமுதிகவால் அதிமுக இழக்கிறது, மத்திய சென்னையை தேமுதிகவால் இழக்கிறது, வேற எது? மத்திய சென்னை அதிமுக போட்டி போட்டால் கூட கஷ்டம்தான். அவங்க நம்பிக்கையோட சொன்னாங்க, அவங்க நம்ம தெரிஞ்சுதான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் நான். மேபி நம்ம நின்று தான் அடிச்சிருக்கலான்ட்டு என்ற தலைவர்கள் சொன்னாங்க. அடுத்து வந்து வேறு இது கடலூர் தஞ்சாவூர் ரூல்ட் அவுட், முடிஞ்சு போச்சு. ஆமா. கடலூர் தே ஹாவ் அ சான்ஸ். They have- அதுதான் அந்த தொகுதி வரும்போது பேசலாம். மத்திய சென்னை வந்து இதான் நிலைமை. 1-2 போட்டி பிட்வீன் மாறன் அண்ட் வினோஜ். வினோஜ் கூட எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கன்னு நினைக்கிறீங்க? மினிமம் 3 தாண்டுவார். 3 வந்தா நான் பெரிய வெற்றின்னு பிஜேபி. 3 அதை நோக்கி தான் பயணிக்கிறார் அவர். நீங்க அதே அளவுக்கு சேகர் பாபுக்கும் அந்த ஹிந்தி பெல்ட் எல்லாம் இருக்கு பாருங்க, யானை கவுனி இதெல்லாம் பெரிய லெவல்ல ஹிந்தி பெல்ட் பூரா வினோஜுக்கு வருதுங்க. முன்னாடி பாருங்க, சவுகார் பேட்ல. டிஎம்கேக்கு பெரிய, சேகர் பாபுக்கு தனியா இல்ல ஒர்க் பண்ணி சேட்டுங்க, ஏங்க ஜெயின் டெம்பிள் பிரசாதத்தெல்லாம் கூட்டு ஓட்டு கட்டுனுக்கிறாருங்க. அதெல்லாம் ஓகேங்க, நீங்க சொல்றது கரெக்டு. இப்போ அந்த இது எடுத்துட்டீங்கன்னா அந்த புதுசா இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டினாங்களே, எல்லாமே ஒரு குடியிருப்பாக மாறிக்கிட்டு வருது. அதிகமாக நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஆனாலும் சேகர் பாபுக்கு இந்த யானை கவுனி அந்த சைட்லாம் இருக்குல்ல, இந்த துறைமுக தொகுதியிலே எடுத்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு அவர் ஒரு ரீச் பண்ணிட்டு இல்ல, நான் இதை முழுமையா மறுக்கிறேன். வட இந்தியர்கள் ஒரு ஓட்டு போட மாட்டாங்க. நேற்று பாண்டி பஜார்ல கத்தினதெல்லாம் யாரு? இவங்க தான். ஒன்றும் இல்லை, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போனேன். அது வந்து ஒரு மார்வாடி கடை, துணி கடை. போன உடனே அந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு போனோன்னே, எங்கே வேலை செய்கிறீங்க? மீடியாவில் வேலை செய்கிறேன்னு. உங்கள் வீடியோ பார்த்தாரு, எங்கே தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம தானே பண்ணீங்க, இங்கே டிஎம்கே திட்டுறீங்களே, என்ன டிஎம்கே திட்டுறீங்களே, இப்போ நம்மள் தான் ஒரு 5-6 சீட்டு வந்துடும் சொல்கிறாங்க, பிஜேபி கோயம்புத்தூர் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். ஒரு 4-5 தடவை சொன்னாரு. சரி ஆமா தலைவரே கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். போகும்போது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாரு. டிஸ்கவுண்ட்டுக்காக எத்திக்ஸே மீறிக்கிறாரு. யோ, இதுக்காக ஒரு திராவிட கட்சி இப்படி போய் திட்டுற பார்த்தியா நீ? கேவலமா டிஸ்கவுண்ட்டுக்காக ஒஸ்ட் எத்திக்ஸை வேற மீறிட்டாரு. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, ஒதுக்கிட்டாரு. வட இந்தியர்கள் நீங்க சொன்னீங்கல்ல, மார்வாடி வட இந்தியர்கள் பக்கத்துல ஒரு கடை வெறி பூச்சி போயிருக்காங்கங்க. அவரும் அதைத்தான் டார்கெட் பண்றாரு. இவரு இங்க இந்த சிவப்பு குல்லாலாம் போட்டுக்கின்னு தயந்தி மாறன் சேகர்பாபு போறது எடுபடாது. இவங்க இஸ்லாமியர் வாக்குகளை மாறன் குறிவைக்கிறார். இங்க இந்த இஸ்லாமியரின் வாக்குகள் என் பிளாக்கா மாறனுக்கு போகுது. என் பிளாக்கா போகுது. நீங்க வந்து மாறன் ஒரு சைடை வச்சுக்கிட்ட, பார்த்தசாரதி மற்றும் வினோஜ் அவங்க 2 பேருக்குள்ள யார் அதிகம் வருவாங்க அப்படின்னு ஒரு போட்டி இருக்கும். அப்போ நான் வினோஜ் வில் கம் நம்பர் 2, பார்த்தசாரதி வில் கம் 3rd. இன்னொரு விஷயத்தை மறந்துடுறீங்க. எல்லாருமே ஒரு அந்த மாஸ் மென்டாலிட்டின்றது இந்த தடவை எல்லாரும் மைண்ட்ல ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பத்திரிகையாளர்களும் சரி, பிஜேபி அதிக வாக்குகளை வாங்கும், பிஜேபி இது வரும்ன்றது. ரெட்டை இலைன்னு ஒரு சின்னம் இருக்கிறது, அது மத்திய சென்னையிலும் இருக்குது. 6 தொகுதி மத்திய சென்னையில். நீங்கள் சொல்கிற அந்த தொகுதி வந்து கொஞ்சம் தான் வரும்.
மீதி எல்லாமே ரெட்டையிலையும் அதுக்கான வேல்யூ இருக்குது. அதுவும் இவர் இப்போ இதில் தான் நிற்கிறாருன்னு வச்சுங்க. தாமரை இவர் நம்ம முரசு. முரசு அது கொஞ்சம் டிராபேக்காக இருக்கும். அதுக்காக தாமரை வந்து அந்த அளவுக்கு பெரிய வாக்குகளை அடிக்கும் அப்படின்றது வந்து முத்தலீஃப் தேவ் மேட் ஏங்க 19ல இருந்த கோவம் இன்னைக்கு இல்லை தானே. அதை விட்டுருங்க. அது எல்லாமே தாமரைக்கா மாறும் அப்படின்றது தான் நான் சர்டன் கான்ஷியன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி கேண்டிடேட்ஸ் நான் சொல்றேன். அவ்வளவுதான். நீங்க 6 தொகுதிக்கு முடிவு பண்ணாதீங்கன்ற. இல்ல வினோஜுக்கு மத்திய சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்படி மிடில் சென்னையில 6 தொகுதி இருக்குல்ல. மிடில் கிளாஸை ஃபோக்கஸ் பண்றாரு. மிடில் கிளாஸ் வாக்குகள் மற்றும் வட இந்தியா எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை நம்பர்ஸ் இருப்பாங்க அவரு. இதுதான் அவங்களை கவர்றது படி ஒரு சிறிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட சிலை இதெல்லாம் கொடுத்துட்டு ரிலீஜியஸாவே அவரோட கேம்பெயினை ரன் பண்ணிட்டு இருக்காரு வினோஜ். அந்த சைட்ல மாமல்லம் சைட்ல ஓட்டெல்லாம் வந்து வினோஜ் தான். அதுதான் வரும். அதுதான் சிக்கல். ஏன்னா நீங்க பாக்குறீங்க இது ஒரு 5 தேர்தலா பிஜேபி போட்டிட்டாலும் கண்ணை மூட்டு ஒவ்வொரு தேர்தலையும் பிஜேபி போடுற குரூப் இருக்குதா இல்லையா? கணிச அந்த நம்பர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற. அது இன்க்ரீஸ் ஆயிருங்க. ஆனா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது நம்பர் 2 வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்ற வினோஜ். கஷ்டம். சரி பாப்போம். அதே மாதிரி தென் சென்னை இப்போ அவங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் பயங்கர நம்பிக்கையில் இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க திடீர்னு எனக்கே அப்படியே நெஞ்சு அடிச்சிச்சு. அந்த பொக்லைன் யந்திரத்தெல்லாம் கொண்டு போய் பொதுமக்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து மீட்டோம் அப்படின்றாங்க. எப்போ வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு இளைஞர்கள் 2 பேர் பண்ணாங்க இந்த இதில் வலசரவாக்கத்துலன்னு, அதை எடுத்துக்கின்னு சொல்கிறாங்களான்னு தெரில. தைரியமாக சொல்கிறாங்க. தமிழச்சிக்கு எல்லா எம்பிக்களுக்கும் திமுக எம்பிக்களுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல், தொகுதி பக்கம் தலையே காட்டல. தலையை காட்டுற சமயத்துலையும் காலில் அடிபட்டுச்சு, கையில் அடிபட்டுச்சுன்னு ஆக்டிங்கை போடுறது. அப்புறம் அந்த வீடியோ ஒன்று கால் மேலே கால் போடுவாங்க. ஏங்க அது ரிஹர்சல், அது ட்ரையல் பார்த்த வீடியோ வெளியே வந்துச்சுங்க. வெளியே வந்துச்சு, அவ்வளோதான். ஐ அக்ரி, வெளில வந்துருச்சு, அவ்வளோதான். இது இன்னொன்று, நீ என்ன புதிய திட்டத்தை தமிழச்சி சொன்னாலும் 5 வருஷம் என்ன பண்ணுன்ற கேள்வி எழுது. வேறஸ் திஸ் கை பள்ளிக்கரண மார்ஷ்லேண்ட் உள்ளிட்ட இஷ்யூஸை பேஸ் பண்ணி பேசுகிறார். மற்ற எம்பி மாதிரி அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள்னு பண்ணல. படித்த கேண்டிடேட்டு இவர் வந்து இந்த மார்ஷ்லேண்டு இது போல் இஷ்யூஸை பேஸ் பண்ணி பேசுகிறாரு. இங்கே வந்து கீ ரோல் ப்ளே பண்ண போகிறது டாக்டர் தமிழிசை. ஒரு கணிசமான ஓட்டு பிரச்சனை. இப்போ ஏடிஎம்கே தான் பிரச்சனை. ஒத்துக்கிறேன். எங்கே தமிழிசை அதிகமாக வாக்கு பிரிக்கிறாங்களோ அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்ற மாதிரி கூட்டணி பெருசா ஒரு முறை இது சிட்டிங் எம்பி தானே ஜெயவர்தன். ஆமா, சிட்டிங் எம்பி. திஸ் வில் ஹெல்ப் ஹிம் வென் 2014 to 19 வேலை செஞ்சிருக்காரு. அன்னைக்கு நிறைய பேர் பலன் அடைஞ்சுன்னா ஈஸி ஆக்சசிபிளா இருந்திருக்காரு. நீங்க தமிழச்சியை பார்க்கவே முடியாதுங்க. ஆமா, அதுதானே அவங்களுக்கு கெட்ட பேரு. அதை தாண்டி பிரச்சாரத்துக்கு வந்து அவங்க தமிழச்சி அவர்கள் வந்து ஈவினிங் தான் போறாங்களாம். அதிமுக சைடு ஜெயவர்தன் வந்து நான் ஃபீல்ட் விசிட்லாம் போனான்ல, தமிழச்சி திமுக சைட்ல இருந்து அந்த பிரச்சாரம் எப்போ ஆரம்பிக்குவாங்கன்னா ஈவினிங் தான் ஆரம்பிப்பாங்களா. ஏன்னா காலையில் வெயில் இருக்கு, காலையில் வெயில் இருக்குமா, மதியத்திலும் வெயில் இருக்குமா. ஆனால் ஜெயவர்தன் தரப்புல 2 டைம் போகிறாங்க. அதை தாண்டி வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம சொன்னோம் ஜெயவர்தன் தரப்புல வந்து பணம் செலவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க, அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் செலவு பண்ணுறோம், நாங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்டு இங்கே முத்தலீஃப் ஸ்லம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கண்ணகி நகர் அதில் தானே போகிறது. கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம். ஆக்சுவலாக கண்ணகி நகரில் மட்டுமே ஒரு 2 to 3 லட்சம் வாக்குகள். அவ்வளவா இருக்கு. இங்க இருந்து 25,000 ஓட்டு இருக்கு சார். இங்க இருந்து கொண்டு போன ஆட்கள் இருக்காங்க. சோழிங்கநல்லூர்ல 6 லட்சம் ஓட்டான். அதுல 2 to 3 லட்சம் வந்து அந்த ஹவுசிங் போர்ட்ல இருக்கு. அதை தாண்டி ஹவுசிங் போர்டை ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நாங்கள் சொல்றாங்களா அந்த மத்திய தரைவர்க்கம், அந்த மேல்தட்டு, மத்தியிலே கொஞ்சம் மேல்தட்டு, அப்பர் மிடில் கிளாஸ், அவங்களாம் இருப்பாங்க, ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஓட்டு போட வருவாங்கன்னா வரமாட்டாங்க. பட் ஸ்லம்ல இருக்கவங்க அப்படி இல்லை. கரெக்ட். ஓகேங்களா? வாக்கா கூட்டும் போது வந்துக்கிறாங்கன்ட்டு கரெக்டாக வந்துருவாங்க. ஹி ஹாஸ் அன் எட்ஜ். ஸ்ரீபெரும்புத்தூர் வழக்கம் போல உயர்ந்தவர் நிலை தாழவில்லை. அதனால டிஆர் பாலு அங்கே என்ன இப்படி ஒரு கன்ஃபியூஷிங்காகவே வந்துட்டு இருக்குது. அது சார் அது 20 லட்சம் ஓட்டு சார், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப. ஆமாம், பெரிய தொகுதி. இவர் ஏடிஎம்கே கேண்டிடேட் பற்றி ஒரு பஸ்ஸே இல்லையா எங்க ஏடிஎம்கேலையும் ஒரு வெயிட்டான கேண்டிடேட்டும் போட மாட்டேங்கிறாங்க. 2வது வந்து இந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பில் யாராவது ஒருத்தர் தயார் பண்ணி கொண்டு போகணும், அதுவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு வந்து நல்லா கேம்பெயின் பண்ணுறாரு. அவரே ஒன்று காணாம. அவர் தான் அந்த ஃபேம் ஆகிட்டார்ல. அவர் ஏற்கனவே இருக்கார், ஆளுங்க இருக்காங்க, துட்டு செலவு பண்ணுவாங்க, எதை என்ன பண்ணோன்னு தெரியும் அவங்களுக்கு. இவர் செலவு பண்ணுறாரா? பிரேம்குமார் காலே காணும் சார். ஃபீல்டு வரல, அவன் பெருசாக தெரியல. டிஆர் பாலு எடுத்து போட்டிடுறாருன்னா
அவரோட அந்த பிரச்சாரம் எப்படி இருக்கணும், எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும், மீடியாவுக்கு வந்து எப்படிலாம் ப்ரெசன்ஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே பிரேம்குளம் பண்ணலை. ஒருவேளை இந்த மழை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்து கொஞ்சம் வாக்குகள் சரிந்தால் உண்டு. ஸ்ரீபெரும்புதூர் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அது மழை? ஏன் அதெல்லாம் இல்லையா தொகுதிகள்? அங்கே மழை பாதிப்பு ஆமா. பாதிப்புகளான பகுதி ம். பரந்தூர் அதெல்லாம் வேற இருக்கு. பரந்தூர் இருக்கு. சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி மழை பாதிப்பு பகுதியில் வரும். எங்கள் வீடு மதுரவாயில் தானே? ஸ்ரீபெரும்புதூருங்க. ஆமா, ஸ்ரீபெரும்புதூர். தாம்பரம்லாம் ஸ்ரீபெரும்புதூர் தான். கடுமையாக பாதிச்சதுங்க. அதனால அது என்ன சொல்ல முடியாது. அப்பதான் ஆமாம், தெரியும். எங்கள் ஊரில் எங்கள் மதுரையிலும் பாதிப்புக்கு தானே உள்ளாச்சு. ரைட். ஆனால் கேண்டிடேட் போட மாட்டேங்கிறாங்களே, சரியான கேண்டிடேட் போட மாட்டாங்க. ஸ்டார் கேண்டிடேட் யாராவது பரந்தூர் இருக்கு. நெக்ஸ்ட் காஞ்சிபுரம். ம் காஞ்சிபுரம் வந்து ராஜசேகர் ஏடிஎம்கேல, ம் செல்வம் வந்து ஏற்கனவே சிட்டிங் எம்பி. சிட்டிங் எம்பி Sitting இப்போ 2வது போட்டி போடுறாரு. என்ன செய்திருக்கிறார் தொகுதிக்கு? எனக்கு தெரியல. என்ன கையை பிரச்சனைக்கிட்டே இருந்தீங்க என்ன அர்த்தம்? அதான் அவரு அப்படி கையை பேசினீங்க. அந்த ஓகே. மாதிரி ம் என்ன செஞ்சிருக்கார்? ஒன்றும் செய்யல. கட்சிக்காரங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கி இல்ல, நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து நம்ம வேணுகோபால் தான் சார், தமிழ் மாநில காங்கிரஸ். ஏன்ப்பா அவருக்கு என்னப்பா செவனேன்னு இருக்காருப்பா? தம்பி சேட்டு கடை மாதிரியே மறுபடி சொல்லு. செவனேன்னு இருக்காருப்பா. உனக்கு என்னப்பா பிரச்சனை? இல்ல, அதை போட்டுதான் சொல்லி நான் பேருக்காக சொல்லிடலாம். அப்ப Right, நாம் பா. தமிழர் சொல்ல மாட்டேன். வருத்தப்படுவேன். நாம் தமிழர் சொல்லணும். இது லிஸ்ட்லயே இல்ல எங்க லிஸ்ட். அதான் சொல்றேன். அதனால அந்த இதை விட்டுருங்க. திடீர்னு பாசம் வருது தமாக மேல. காஞ்சிபுரம் வந்து அதான் இப்ப செல்வம் மேல அதிருப்தி இருக்குது. ராஜசேகர் கொஞ்சம் பின்தங்கி இருந்தாரு, இப்போ கொஞ்சம் முன்னேறி செலவெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது நல்லா போகுதுன்றாங்க. விசிகே தான் ஓட்டு அதிகம் காஞ்சிபுரத்துல பாமக ஒன்றும் கிடையாது. 2 தொகுதி தனி தொகுதி. அதுல விசிகேவை இவங்க யாரும் மதிக்கிறதே இல்லை. வழக்கமா மதிக்க மாட்டாங்க. இல்லைங்க, ரிசர்வ் தொகுதி அங்க என்ன விசிகே மதிக்கிறதுல என்ன சிக்கல? அதான் சொல்றேன். இவங்க எனக்கு என்னன்னா என் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறது இல்லை, ஏத்துறது இல்லை, வண்டியில் ஏத்துறது இல்லை, எதுவும் இது பண்றதில்ல, வெறுப்புல இருக்கிறாங்க. போடா எங்க அண்ணன் நிற்கிற தொகுதிக்கு வேலை செய்ய போறோன்னு கிளம்புறதுக்கு தயாரா இருக்காங்களாம் சிதம்பரத்துக்கு. ஆமா. அப்போ விசிகே டீம் காலி ஆச்சுன்னா அங்கே வந்து பெரிய சிக்கல் ஆகும். அதை பற்றி இவர் கவலைப்படல செல்வம். அதனால் அங்கே கொஞ்சம் இது இருக்குது. ஜோதி வெங்கடேசன் அவங்க அந்த அளவுக்கு இல்லை, அங்கே பெரிய செல்வாக்கு இல்லை. அதனால் ஜோதி வெங்கடேசன் ஓகே ஓகே. போட்டி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மாறி இருக்கு. எப்படின்றது போக போக தான் தெரியும். விட்டமின் சி மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்க்கும்போது அரக்கோணம் செல்வந்தர் ஜெகத்து தான். ஆமா. அண்டு அண்ணன் பாலுவை டேக் அவுட் பண்ணிட்டார். அப்படி எதுல ஜெகத்து கேஸ்லியா? பண்ணான்னு சொன்னேன்ல, இங்க வடசென்னையில பால் கனகத்தை டேக் அவுட் பண்ணலையா ஆமா. ஓ, கலாநிதி? லட்சுமி ஆசீர்வாதம். எஸ். தேர்தலில் வெல்வது ஒரு வகை, ஆமா. எதிராளியை விலைக்கு வாங்கி வெல்வது ஒரு வகை. அண்ட் பிஎம்கேல தே நோ ஆமா. வின்னிங் சான்ஸ் குறைவு தானே. அட்லீஸ்ட் செலவு பண்றாங்கல்ல சார். வின்னிங் சான்ஸ் குறைவு. இன்னொன்று செலவு பண்ணாமல் இருந்தால் அந்த காசு மிச்சம் கூடுதலாகவும் கிடைக்கும்ல. ஜாலியாக வீட்டில் உட்காந்து வெயிலில் அலைய தேவையில்ல. தலைமை எவ்வளியோ அவ்வளோதான். அதே மாதிரி வேலூர் ஒரு மாதிரி சிக்கலாக தான் போய்கிட்டு இருக்குது. பிடிக்கே பண்ண முடியல சார் வேலூர். என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஏன்னா ஒரு பக்கம் ஆளுங்கட்சி கதிரானந்த் நிக்கிறாரு, பசுபதி நிக்கிறாரு, 2 பேருமே ஒரே சமூகம். ஏசி சண்முகம் அவர்கள் நிக்கிறாரு. ஏசி சண்முகம் மேல எல்லாமே பரிதாபப்படுறாங்க. எத்தனை டைம் தான் இந்த மனுஷன் அதெல்லாம் இருக்குப்பா. அங்கதான் சொன்னேன்ல, போன சொன்னேன்ல, துரைமுருகன் செலவு பண்றாரு ஏசி சண்முகம். செலவு பண்ணுவாரு. துரைமுருகன் இஸ் ட்ரைங் டு என்டர் இன்டு டீல் வித் பிஎம்கேவோட ஆதரவு அங்கே இருக்குல்லப்பா சண்முகத்துக்கு. பிஎம்கே தானே ஆதரவு கொடுக்கணும். தாமர சின்னத்தில் நின்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சி வேலூர் பகுதியில் கணிசமான வாக்குகள் இருக்குன்றது நமக்கு தெரியும். பிஎம்கே நீ சண்முகத்துக்கு வேலை செய்யாதுன்னா முடிஞ்சு போச்சா? பதிலுக்கு நான் தருமபுரியில் வேலை செய்யல. ஓகே. திமுக கட்சினா துரைமுருகன் அவ்வளவு கட்சி அவரு அப்படி பார்க்கணும்ல சார். எப்படிப்பா கட்சி துரைமுருகன் அவர்களின் கட்சி இல்ல சார். அவரும் மாடவ செயலாளர் இருக்காரு. அவரு வந்து தலைமை திமுக தலைமை கிட்ட சொல்லணும்ல. திமுக தலைமை சொன்னா மட்டும் என்ன? போன வாட்டி என்ன நடந்துச்சு? தருமபுரியில திமுக தான் வச்சு பெற்றது. இல்லப்பா இல்ல போன வாட்டி அது அவரு தொகுதி 19 அது அவர் கண்ட்ரோல்ல வந்தது சார். இது வந்து தருமபுரியில இருக்கு. தருமபுரியில வந்து இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் கேட்கறேன். சொல்லி ஏன்பா அங்க யார் யார் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்னு தெரியும். தூக்கவனெல்லாம் முடிஞ்சு போச்சு. புதுசா அது பொதுச் செயலாளரே போன் பண்ணி சொல்லும் போது பேசுறேன்பா வருவாங்கப்பா, பார்த்து செய் அவங்களும் பார்த்து செய்வாங்க. ஆமா சரி, ஒரு பெரிய அமௌண்ட் வரும். என்ன ஒரு பெரிய அமௌண்ட் வரும்.
இல்லை இல்லைண்ணே நான் வந்து அதெல்லாம் இல்லை, நான் கட்சி விசுவாசிண்ணே, நான் திராவிட கட்சி விட்டு மாற மாட்டேன்னு திமுக வேலை செஞ்சேன்னா ஒழுங்கா காசு கூட கொடுக்க மாட்டாங்கல்ல. இந்த நேரத்தில் கையில் வர பணத்தை யார் வேணான்னுவா? இப்பதான் வரும் பணம். எக்ஸாக்ட்லி. அதனால மீண்டும் அந்த கதிர் ஆனந்துக்கே வாய்ப்புகள் அதிகம். எப்படிங்க? இல்ல சார். ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசி சண்முகம் வெறும் தாமரை தான். ம் ஏடிஎம்கே பசுபதி வந்து இன்னும் பெரிய அளவுல மறுபடியும் ஒரு இதெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, கதிர் ஆனந்த் கடும் அதிருப்தி. கதிர் ஆனந்த் மேல நீ வாயை திறக்காதன்னு சொல்லிட்டாங்க. எப்படி அப்புறம் உதயசூரியன் மட்டும் வந்துடும்? இருக்கட்டும். இங்கே கூட நம்ம தமிழச்சி தங்கபாண்டி மேல கடும் அதிருப்தி. அங்க ஆற்காடு பையன் இவரு நம்ம கலாநிதி வீராசாமி மேல கடும் அதிருப்தி. எல்லாரையும் விருப்பப்பட்டா போடுறாங்க. அந்த அடிப்படையில் ஏங்க இஸ்லாமிய இந்த தேர்தலில் கட்சி விசுவாசம் தாண்டி தான் வாக்களிப்பாங்க. இல்லைன்னா ஏன் இவ்வளவு மல்லு கட்டிட்டு இருக்காங்க? நீ 5 வருஷம் நீ வேலையே செய்யல, அது ஏன் ஏடிஎம்கேக்கு போகாது? இனிமேல் இவங்க வந்து அதிமுக பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் இது முடிவு செய்யப்படும். நீங்க இது வரைக்கும் இஸ்லாமியர்ல கவர்றதுக்கு மாதிரி எதுவுமே பெருசா அது இனிமே இன்னும் 1 வாரம் இருக்குங்க, நடக்கலாம். ஆனா எழுதி வச்சுங்க, கதிர் ஆனந்த் வெற்றின்றது வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பு கிடையாது. 2ஆம் 3ஆம் தான் இஷ்யூ. இதுல ரூல்ட் அவுட் கதிர் ஆனந்த். பசுபதி ஜெயிப்பார். கதிர் ஆனந்த் வாய்ப்பு இருக்கு. அது எப்படி பண்றாங்கன்றதை பொறுத்து. நீங்க லாஸ்ட் மினிட் there is a strong undercurrent. ஜெயிக்கலாம், ஜெயிக்காம வந்து அதிகமா இஸ்லாமியர் வாக்குகள் அதிகமா திமுக போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல இருக்கு. நீங்க இருந்தாலும் ஏங்க இஸ்லாமியர்கள் மட்டுமே டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது இல்லைங்க, கணிசமான வாக்குகள் இருக்கு. அப்போ நீங்க அதை வாங்குறதுக்கு கதிர் ஆனந்துக்கு ஓட்டு போடுறது யாரும் ரெடியா இல்லையே. வாயை திறக்காது, நீ வாயை திறந்து பேசாத பண்ணிட்டாங்க. சமூக வாக்குகள் வந்து இப்ப இவருக்கு போல கதிரானந்துக்கு போல இஸ்லாமியர் வாக்குகள் மட்டுமே வச்சு வெற்றி பெற முடியாது. சமூக வாக்குகள் பண்ணும்போது நான் ஏன் கதிரானந்துக்கு போடணும்? இவருக்கு போடுறேன். பசுபதி நீங்க தான் சொன்னீங்க ஏசி சண்முகம் அதிக வாக்குகள் வாங்குவாருன்னு. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல இந்த டீலிங் சொன்னீங்களா, அந்த நான் சொல்றேன் ஏசி சண்முகம் அதிக வாக்குகள் வாங்கினாருனாலும் கதிரானந்துக்கு தான் வாய்ப்பு வரும். அது நீங்க ஒரு நான் கதிர் ஆனந்த் எழுதி வச்சுங்க, 100% ஜெயிக்க மாட்டார் கதிர் ஆனந்த். எழுதி வச்சுங்க. அது அப்படிலாம் திருப்பி கதிர் ஆனந்த் ஜெயிக்க வச்சாலும் அந்த வேலூர் மக்கள் நாசமாக போகட்டும், அவ்வளவுதான். வந்துட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரி சொல்ல வேணாம், ஏடிஎம்கே தான். கோபிநாத் தொடர்ந்து பின்தங்கி கொண்டிருக்கிறார். ஏன் அவர் நல்லா செலவு பண்ணுவாருன்றாங்க. செலவு பண்ணுவார். வேட்புமனுக்கே 3 பேரோட போனாங்க. இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஃபேமிலியை கூட்டு போய் இன்னைக்கு இதை டேமேஜ் பண்றதுக்கு நீங்க இப்போ கிருஷ்ணகிரியில ஒரு ஜெயபிரகாஷ் லீடிங்னு சொல்றீங்க. இதை டேமேஜ் பண்றதுக்கு கர்நாடகாவின் அதிமுக தலைவர் திரு SR குமார் அவர்கள் நேற்று அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபி கூட சேரப்போகுது இந்த கட்சி அதிமுகன்னு சொல்லிட்டு நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க. இது இவங்க பார்த்த வேலை. நரசிம்மன் பார்த்த வேலை. வைத்துக் கொண்டு சுற்றும் நரசிம்மன். அவர் பவுன்சர் வச்சு சுத்துறாரு அவரு. ஆமா, இவர் தான். இவர் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. பட் பெரிய தாக்கம்லாம் இங்கே இதனால் ஏற்பட போவதில்லை. பட் இந்த அளவுக்கு டெஸ்பரேஷன் இருக்கு. பட் நான் ஒரு கோபிநாத் ஒர்க் வெல்லுன்னு நினைச்சேன் நான். இல்ல தர்மபுரி தொகுதி எப்படி சார் பாருங்க? எனக்கு தெரியலப்பா. தர்மபுரி வந்து நம்ம MRK பன்னீர்செல்வம் பொறுப்பு. சௌமியா இறங்கி ஒர்க் பண்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த 10.5 வந்து நல்லா ரீச் ஏடிஎம்கேக்குன்னு. ஆனா இப்போ வந்து சௌமியா கொஞ்சம் ஸ்பீடப் ஆகி பணங்கனெல்லாம் இறக்கி இது பண்ணி இவங்களுக்கு மற்ற தொகுதியெல்லாம் வரமாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. 9 தொகுதியும் பாமகக்கு. அதனால எல்லா 250 வந்துச்சு. அப்புறம் என்ன 9 வந்துச்சுன்னா என்ன வரல? எல்லா கேமராவும் இங்கே திருப்புன்னு சொல்லிட்டு எல்லா கேமராவும் தருமபுரி நோக்கி திருப்பிட்டாங்க. மகள் இறங்கி பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க வாட்டில் போறாங்க, காய்கறி விற்கிறாம கட்டி பிடிச்சிக்கிறாங்க. குடும்பத்தோட போய் பிரச்சாரம் பண்றாங்க சார். குடும்ப கட்சி தானே இது. அப்புறம் குடும்பத்தோட தான் பிரச்சாரம் பண்றான். அடுத்த வாரிசும் பழக்கிடலாம்ல. இப்போ எங்க அவங்க இன்பாவை கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கல, அது மாதிரி பேர் பத்திலாம் வாங்கப்பான்னு உட்கார வைக்க வேண்டியதான். அதனால இறங்கி புதுசா அந்த குடும்பத்துக்கு பாட்டாளி சொந்தங்கள் இந்த குடும்பத்திற்கு கொத்தமைகளாக இருப்பார்கள்னு நம்புது அந்த குடும்பம். அது இறங்கி பண்றாங்க. ஏடிஎம்கே ஆட்களையும் வாங்கலாம் அப்படின்னு இது பார்த்து கொண்டிருக்கும் அதிமுக கட்சியினர் முடிவு செய்யட்டும். அசோகன் வந்து செல்வாக்கான ஆள் தான். அவங்க அப்பா பேரை வச்சு நிக்கிறாரு தர்மபுரி. ஏற்கனவே முன்னில இருந்தார்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, அந்த இதுதான். ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் ஏடிஎம்கே வேகப்படுத்தினா வாய்ப்பு இருக்கு. இப்போ வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். பிஎம்கே வந்து இந்த வன்னியர் ஓட்டை வன்னியர் ஓட்டை வந்து பிரிச்சா அது வந்து இவங்களுக்கு லாபம், ஏடிஎம்கேக்கு லாபம், சாரி டிஎம்கேக்கு லாபம்ன்றது இது. ஆனால் மணி கேண்டிடேட் எப்படி தான் சொன்னல 2000 ரூபாய் ஊக்கத்தொகை, உரிமை தொகை அப்பேற்பட்டவர். அதனால அது ஒரு இது. அதனால இழுபறின்னு சொல்லலாம். ஏன்னா சௌமியா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏடிஎம்கேன்னு பேசணும் போன தடவை. இழுபறி ஏடிஎம்கே ஸ்பீடப் பண்ணால் ஓகே.
திருவண்ணாமலை டிஎம்கே தான், அண்ணாதுரை. அங்கெல்லாம் ஒன்றும் பிரிட்ஜே ஆகலையா திருவண்ணாமலை? அந்த கேப்பை ஏடிஎம் கேப் இதை புல்லப் பண்ணுறதுக்கு எந்த முயற்சிகளும் எடுக்கல. யார் ஏடிஎம்கே? கலிய பெருமாள். கலிய பெருமாள் பெருசாக தெரியல சார். அவங்க சிஎன் அண்ணாதுரை வந்து சிட்டிங் எம்எல்ஏ, சார் சிட்டிங் MP. அவங்க வந்து அங்கே வெயிட்டுங்க. வேலு, ஏவா வேலு பொறுப்பு. வேற ஆள். ஆரணியும் இதுதான், தரணி வேந்தன் டிஎம்கே தான். ம் கணேஷ்குமார் ஒன்றும் இது இல்லை. ம் அதனால அந்த ஏடிஎம்கே கேண்டிடேட் ஜிவி கஜேந்திரன் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாரு, செகண்ட் பிளேஸ் தான். ம் கணேஷ்குமார் வர முடியாது. அங்கே டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான், செகண்ட் பிளேஸ் தான். ஒன்று விழுப்புரம். ம் விழுப்புரம் திரும்பி இருக்குது. அதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏடிஎம்கேக்கு ஆதரவாக மாறிவிட்டது. நம்மளும் இழுபறின்னு சொன்னோம் போன தடவை. இந்த தடவை கிட்டத்தட்ட அவர் அண்ணன் சிவி சண்முகம் அண்ணன் இறங்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாரு. ராதாகிருஷ்ணன் ம் பயங்கரமான ஃபீல்டு ஒர்க்குங்க அவரு. காரணம்னா ம். ஏற்கனவே வந்து சட்டமன்ற தேர்தலில் தூத்துட்டார் சிவி சண்முகம். ஆமா ஆமா. பெரிய, ஏன்னா அப்பவே வந்து நீங்க விழுப்புரத்துல போட்டிடாதீங்க, மயிலம் போங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்க. அவர் மயிலம் போய் போட்டிடாம விழுப்புரத்திலே போட்டிருக்காரு. ஏற்கனவே வந்து ஆக்சுவலா நீங்க நகர்ப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும் எப்பயுமே. இப்பயும் சரி போட்டிட்டு விழுப்புரத்தை தோல்வியை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பேரை வந்து காப்பாற்றணும். ஏன்னா எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் அதிமுகவில் வந்து 2 இல்லைனா 3 சட்டமன்ற தொகுதி தான் பொறுப்பாக கொடுப்பாங்க. ஆனால் சிவி சண்முகத்துக்கு மட்டும் 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து பொறுப்பாக இருக்குது. அதை காப்பாற்றணும். இங்கே வந்து மீண்டும் வந்து அதிமுக வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு தீவிரமாக உழைக்கிறாராம் சிவி சண்முகம். இல்லை பாமக ஆட்களை தூக்கலாம் அப்படின்றதும் வாய்ப்பு இருக்கு. தூக்கலாம் தாண்டி அங்கே போட்டியிடுறது வந்து விடுதலை சிறுத்தைகள். ஸோ பாமக வந்து இயல்பாகவே ஜென்ம பகை. இன்னைக்கு பிரச்சாரம் போகிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் திமுக ஆளுங்களே அங்கே சண்டை. இந்த வண்டி உள்ள வரக்கூடாது அப்படின்னு ரவிக்குமார் வண்டியை போன தடவை நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஒரு தொண்டர் கத்தினுங்கிற சண்டை. பெரிய சோலைன்னு ஒரு இடம் திமுக தான் உள்ள வைப்பாங்க. ரொம்ப நாளாக வந்து ஆக்சுவலாக விடுதலை சிறுத்தைகள் கொடியோட உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடியை இறக்கிட்டு உள்ள போனார் ரவிக்குமார். இது ஏன் விசிகேக்கு மட்டும் பல இடத்துல நடக்குது? இந்த இன்னைக்கு ஒரு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு தொகுதி இப்போ சம்மந்தமாக வந்திருந்தாரு. இந்த இப்போ ஒரு சொன்னார் காஞ்சிபுரம் பற்றி பேசும்போது அவங்களும் விசிகே சேர்க்காது. இது ஏன்பா அப்படி பண்ணுறாங்க? இருக்கிறதே வெயிட்டாங்க விசிகே தானே. காங்கிரஸை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைக்கிறது, வண்டியில் ஏற்றுறது. அவர் இத்து போன கட்சி காங்கிரஸ். இதை கூப்பிட்டு இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா திருமாக்கு வேணும் பஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். திருமாக்கு இது வேணும், தெரிஞ்சுக்கிட்டோம். அழகா இங்கே மரியாதையாக இருந்திருக்கலாம். இப்போ தெரியுது இல்லை, அடையா விருந்தாளியா போய் நீங்கள் வந்து உட்காந்துருந்தான்னா மதியாதா தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. போய் மரியாதைக்கு எடுத்துட்டு உட்காந்து அனுபவிக்கிட்டோம், தோக்கட்டும் 2 பேரும். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி ஏடிஎம்கே குமரகுரு அது கன்ஃபார்மாக வந்து சொல்லிடலாம். தொகுதி வந்து தமிழ்நாட்டில் சொல்லலாம், கள்ளக்குறிச்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அதிமுகன்னு உறுதியா ஒரு தொகுதியை சொல்ல முடியும் என்றால் அது கள்ளக்குறிச்சி. ஆனா வசந்தம் கார்த்திகேயன் பணத்தை ஆமா ஆமா எங்க காசெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நள்ளிரவுல இது வாக்காளர்கள் பணப்பட்டு வாட தொடங்கிருச்சு அப்படின்னாங்க. இது இவரு சிவி சண்முகம் பொறுப்பாது தொகுதி. சிவி சண்முகம் கள்ளக்குறிச்சி சிவி சண்முகம் தான். ஸோ இங்கேயும் ஒர்க் பண்றாரு. சிவி சண்முகம் தாண்டி குமரகுரு வந்து அவரே லோக்கல்ல பெரிய மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலர் ஒரு வெரி பாப்புலர் லோக்கல்ல. அதிமுகவின் கருவூலம் கூட சொல்லுவாங்க. அவர் எப்ப சம்பாரிச்சாரு? அவர் எங்க சம்பாரிச்சாரு? இயல்பாவே அவர் கொஞ்சம் ரிச்சு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அப்படி சொல்றது கொஞ்சம் குடும்பம் வந்து கொஞ்சம் பெரிய குடும்பம் அந்த பகுதியில். அதனால வந்து குமரகுருக்கு பேர் இருக்கு சார். என்னதான் காசு கொடுத்தாலும் கடைசியில் மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்க. ஒரு ஃபெமிலியரான பேசு. மலையரசுனா ஒரு குமரகுருவான்னா குமரகுரு ஃபெமிலியர் பேசு. 3 தொகுதி வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர். அடுத்து சேலம் மறுபடியும் கொஞ்சம் டிஎம்கே ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. சிலகணபதி. ஆமாம். இந்த ரிசல்ட்லாம் எடுத்துட்டு சிஎம் பலரையும் கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டுருக்காரு போல. இன்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு திட்டிருக்காரு, பதவி போயிடும் அப்படின்னு. எம்ஆர்கே கூட கடலூரில் ஒன்றும் இல்லை அப்படின்றப்போ எம்ஆர்கேலாம் பிடிச்சி திட்டி விட்டுருக்காங்க. பலரும் வந்து திட்டு வாங்குறாங்க. அதனால இங்கே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறாங்க. அதே வேகத்தை ஏடிஎம்கேயும் காட்டுச்சுன்னா அவருடைய சொந்த தொகுதி அப்புறம் புரட்சி தமிழரா போங்க. அதனால உங்க தொகுதியிலே ஜெயிச்சுட்டு போறாங்க கட்சிக்காரன் நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. அடுத்து நாமக்கல் நான் சொல்றேங்க. இந்த விஎம் மாதேஸ்வரன் என்பவர் இந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சி, அது பணம் சுத்தமாக இல்லை. திமுகவினர் தான் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கே இவனுங்க வேலை செய்யலை, கொங்குக்கு எப்படி வேலை செய்வானுங்க? ஓகேவா? 1 2 இந்த இவருக்கு மாற்றப்பட்ட வேட்பாளர் திரு சூரியமூர்த்தி அவர் செலவு செய்திருக்க முடியும்.
அவரை மாற்றினது கவுண்டர் சமூக மக்கள்கிட்ட கோபம். அவன் நம்ம ஜாதி பெருமை ஒருத்தன் அழகாக பேசினுக்கிறான், நீ அவனை போய் மாற்றுற அப்படின்னு அவர்கள் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறார்கள். நான் திரு தமிழ்மணி அவர்களை நேர்காணல் செய்தேன். ஒரு பேஷனேட்டான ஆள். லாரி ஓனராக வாழ்க்கையை தொடங்கி, ஒரு லாரி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி ஏகப்பட்ட தொழில் ஆயில் மில் எல்லாம் வச்சுருக்கிறாரு. அண்டு கொரோனா காலகட்டத்தில் தன் சொந்த காசை பயன்படுத்தி பல வீடுகளுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர் வீடுகளுக்கெல்லாம் தனியாக செஞ்சுருக்காரு. தனிப்பட்ட முறையில் அந்த தொகுதி மக்கள் அவரை நன்றியோடு பார்க்கிறார்கள். மாதேஸ்வரனுக்கு அந்த அளவுக்கு அந்த இடத்துல பெயர் இல்லை. இந்த தமிழ்மணி வந்து பிரச்சார சமயத்தில் வாக்குறுதியாக என்ன கொடுக்குறாருன்னா, இவர் போய் பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல, இது இயல்பாக நடக்குது, பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல தண்ணியை வாங்கி குடிச்சிருக்காரு, உப்பு தண்ணி. ஏங்க நாமக்கலுங்க கட்டும் தண்ணி பஞ்சங்க, 500 அடி அங்கே போரு. அப்புறம் நான் பேட்டி, நம்ம நேர்காணல் இருக்கு, இது 500 அடின்னு கேட்டேன். என் தோட்டம் அங்கே இருக்கு, 1000 அடி தம்பி, தண்ணியில் தம்பின்றாரு. அப்புறம் நான் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி என் சொந்த காசில் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் 3 போர் போட்டு தரேன், இது என் வாக்குறுதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சாரத்தை இவர் மாதேஸ்வரன் செய்யல. ஃபஸ்ட்டு ஹி கேனாட் அஃபோர்ட், இவர் தொழிலதிபர், இது பண்ண முடியாது. அந்த காலத்துலேருந்து கட்சியில் இருக்கிற ஆள். அண்டு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், பிஎஸ்சி அக்ரி, வேளாண் பல்கலைக்கழக செனட் மெம்பராக இருந்திருக்கிறாரு. இவங்க 2006 திமுக ஆட்சியில் சொன்னார், நம்ம நேர்காணல் சொல்லியிருக்காரு, 2006 திமுக ஆட்சியில் இவரை தூக்கி விட்டுறாங்க. இந்த செனட் இந்த போர்டு மெம்பர் பதவியிலேருந்து தூக்கி விட்டுட்டு, தூக்கிறதுக்கு முன்னாடியே என்னமோ பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான இடத்த போர்டில் ரெசல்யூஷன் போட்டு இதை கொடுத்துடலான்னு சொல்லி விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவர் வந்து அதை தடுத்து நிறுத்திருக்காரு. ஹி ஹேஸ் அ குட் நேம் தேர். இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி திரு மாதேஸ்வரன் அவர்களுக்கு இல்லை. இவருக்கு கட்சி பிராண்ட் இருக்குது, அதை கொங்கு கட்சியாக தான் பார்க்குறாங்க. இன்னொன்று, கவுண்டர்கள் மட்டுமே அங்கே பெரும்பான்மை இல்லையே. இன்னும் பெரும்பான்மை சமூகம் வந்தாலும் 30%, 35% இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க முடியாது இல்லையா? இல்லை, நீ அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து பாமக ஏன் ஓட்டு போனது, கொங்கு கட்சிக்கு ஏன் வந்து தலித்துக்கள் ஓட்டு போனோம்? எக்ஸாக்ட்லி, அது இயல்பாகவே அந்த கோபம் இருக்கும். அதுவும் ஜாதி பெருமை பேசுகிறவங்க வெளிப்படையாக என்னென்ன பேச்சு, இது விடுங்க. அதனால அங்கே வந்து இவர் தான் முன்னிலை. ஈரோடுல இவர் இந்த நம்ம பார்த்தோம், இளைஞரணி ரெப்ரசன்டேட்டிவாக பிரகாஷ் அவர்களை இணைத்திருக்கிறார். தொடக்கத்தில் வந்து இந்த ஆற்றல் அசோக்குமார் ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு கேண்டிடேட்டு அப்படின்றது இருந்துச்சு. ஆற்றல் அசோக்குமாரை அதிமுக தேர்ந்தெடுத்த உடனேயே அந்த தொகுதிக்கு நிறைய செலவு பண்ணணும் அப்படின்ட்டு, ஏன்னா ஒரு சின்னவர் ரெக்கமெண்டேஷனு, சின்னவர் பரிந்துரைத்த ஆள் மொக்கையாக தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சின்னவருக்கு அசிக்கம் நபா அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அப்படின்றதுக்காக நம்ம இந்த சர்வேலாம் அவங்களும் எடுத்துருப்பாங்களா சர்வே. இதுக்கப்புறம் தர் இஸ் அன் அக்ரெசிவ் புஷ் ஃபார் பிரகாஷ். அவங்க இவர்கிட்ட உதயிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா அப்படி போல இருக்கு வேட்பாளர். இது இல்லை முத்துசாமி ஒர்க் பண்ணுறாரு. அண்ணன்ட்ட தானே டாஸ்மாக் இருக்கு, முத்துசாமி ஒர்க் பண்ணலன்றீங்களா? அதுக்கப்புறம் சொல்லி இப்போ நடக்குது. டாஸ்மாக் துட்டை இறக்கி விடுறாங்க பெரிய அளவில். இந்த தொகுதியில் பணம் செலவு பண்ண எடப்பாடி பேசினாரா? என்னது, 1 கோடி ரூபா 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு 10 கோடி ரூபா இங்கே போகுது, தேர்தலுக்கு இதுக்கு போகுது. அவ்வளோ பெரிய பணத்தை இறக்கி விட்டாங்கன்னா ஆற்றல் அசோக்குமார் அந்த அளவுக்கு இறக்கி விடணும். ஈக்குவலாக செலவு பண்ணலன்னா அருந்ததியர்களின் வாக்குகள் அந்த பகுதியில் மிக அதிகம். ஈரோடில் அருந்ததியர்கள், அதுவும் வந்து இந்த நகராட்சிகளில் துப்புரவு தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்களில் தெலுங்கு பேசுபவர்கள், அவர்கள் வந்து அவங்க அந்த எண்ணிக்கை அதிகம். அவங்க தே டிபெண்ட் ஆன் திஸ் மணி. அது இல்லைன்னா அங்கே வந்து ஆற்றல் அசோக்குமார் கோட்டை விட்டார்னா மார்ஜினில் திரும்ப மாதிரி விடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. போன வாரம் வரைக்கும் ஆற்றல் அசோக்குமார் ஹேட் அன் எட்ஜ், கிட்டையே இல்லைன்ட்டு இவங்க பிரிட்ஜ் பண்ணிட்டாங்க. ஏன் இப்போ ஆற்றல் அசோக்குமார் வந்து செலவு பண்ணலாம்னு சொல்கிறீங்களா? ஆமாம், பெரிய அளவில் செலவு பண்ணல. இன்னொன்று, ஆற்றல் அசோக்குமார் இண்டிபெண்ட்டாக பணியாற்றுகிறார், கட்சியை தன்னோட அழைத்து கொள்ளல. அவரே கட்சி கிடையாதுங்க, பிஜேபியிலேருந்து வந்தவர் தானே, மாமியார் பிஜேபி, அவர் பிஜேபி, இதெல்லாம் அவருக்கு லயபிலிட்டி. ஸோ கட்சியை அரவணைத்து செல்லுன்றது இது தொண்டர்கள்கிட்டே இந்த பேச்சு இருக்குது. அதாவது இந்த சினிமா நட்சத்திரங்கள் போயிட்டு கேரவனில் உட்காந்துட்டு இறங்கி போவாங்களே, லைட் பாய்ட்டையா பேசுவாங்க. ஆமாங்க, பெரும் பணக்காரருங்க, ஒயிட்லேயே காமிக்கிறேன். இருந்துட்டு போ, தொண்டை தான் வேலை செய்யணும், நீ இருந்துட்டு போ. பெரும் பணக்காரன் தான் உன் வீட்டுக்குள்ள வச்சுக்க, தொண்டை தானே வேலை செய்யணும். அவன் தானே கொடியை பிடிச்சிட்டு கத்துறான், நீயா கத்துற? நீ போய் எம்பி ஆகிடுவ. தொண்டை வேலை செய்யணுமா வேணாமா? அவனை அரவணைச்சு போகணும். தொண்டர்களால் தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்காம தம்பிக்கு எதுவும் நான் கேரவனில் இருக்கேன் எதுவாக இருந்தாலும் இருந்தீங்கன்னா இதே தொண்டை மாற்றி விட்டு போட்டால் என்ன பண்ணுவீங்க? அதனால் அந்த சிக்கல்லாம் இருக்குது. ஸோ இங்கே இதை பயன்படுத்திக்கிட்டு உள்ள நுழையிறாங்க, புரியுதுங்களா? அது ஒரு எலிட் கேண்டிடேட் இருக்குன்னு இதை பயன்படுத்திக்கிட்டு அக்ரெசிவாக இருக்காங்க. இழுபறி நிலைமையில் தான் இருக்குது. திருப்பூர்
சுப்பராயன் தான் லீடிங்ல இருக்காங்க சார். சுப்ராயன் லீடிங்கில் இருக்காரா? திருப்பூரா பாஸ் இல்லை, எப்படி சொல்கிறேன் சுப்ராயன் லீடிங்கில் இருக்காருன்னு? சில பேசினாங்க கொஞ்சம் பேர்கிட்ட, எல்லாமே வந்து சுப்பராயன். ஏன்னா அது வந்து அங்கே வந்து கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற இடம் திருப்பூர்ன்றது. இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அங்கே தான். நான் சொல்கிறேன் விஷயத்த. திருப்பூரில் கம்யூனிஸ்டுகள் வலுவாக இருந்ததற்கான காரணம் அங்கே இருந்த தொழிற்சங்கங்கள். தொழிலாளிகளே இல்லை, தொழிற்சங்கம் எப்படி இருக்கும்? அண்டு இந்த திருப்பூர் அருணாச்சலம்ன்றது இருக்கார்ல, அவர்கிட்ட பேசும்போது அவர் நேர்காணல் எடுக்கும்போது போய் பார்த்து பேசிய போது அங்கே கூட இருந்தவங்க சொன்னாங்க, திருப்பூரில் பல கோடவுன்ஸு ஃபார் டூலெட் போர்டு இருக்குது. பல கோடவுன்ஸ் டூலெட் போர்டு இருக்குது. இன்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளிகள் இல்லை, வட மாநிலத்தோட வட இந்தியர்கள். எங்கேயுமே இல்லைப்பா, தொழிற்சங்கமே இல்லை. யார் உனக்கு வேலை செய்ய? அது முதுகெலும்பு கட்சிக்கு தொழிற்சங்கமே இல்லை. எப்படி பண்ணுவேன்? வேற இவர் திரு அருணாச்சலம் அவர்கள் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர், ரெட்டலை தொகுதிக்கு நன்கு அறிமுகமானவர். பிரச்சாரம் நல்லா வலுவாக போயிட்டுருக்கு. இங்கே இந்த இதில் தான் அந்த சிபிஐயில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அவருக்கு இருக்குது. அவர் திமுகன்னு தான் சொல்கிறாங்க, சுப்ராயன் யாரும் கம்யூனிஸ்ட்னே சொல்ல மாட்டாங்க. அங்கே 80 வயசு போல இருக்கு அவர். ஆமாம், அவர் 2001 to 2006 6 to 11 இல்லை 96 to 2001 பீரியடில் எம்எல்ஏ வெயிட்டாக இருந்தாங்க அவங்க. அப்போ திமுகவாகவே மாறிட்டார் அவர் அப்போவே. ஆமாம், அப்போ அதிமுகவுக்கு எதிராக 4 பேர் மொத்தம் இருந்தாங்க அப்போ 96. எஸ் இவர் அடின்னு அடிக்கிறது, ஏதாவது பேசினா கூட அவங்கள மீறி இவர் அடிக்கிறது. இந்த இதெல்லாம் பண்ணோன்னா 2001 இது வரும்போது கூட்டம் இங்கே மாறிச்சுன்னு நினைக்கிறேன். சிபிஐ இங்கெல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் சீட்டு கொடுக்குறான்ட்டாங்க. அப்படியா? ஜெயலலிதா அந்த அளவுக்கு இவர். ஆமாம், அங்கே கம்யூனிஸ்ட் அங்கே தான் இருந்துச்சு. அப்போ தானே ஞாபகம் இல்லையா? 2001 ஜாதி கட்சியாக கூப்பிட்டு இந்த கண்ணப்பெல்லாம் ஒரு ஜாதி கட்சி வச்சிருந்தாரு, ஏசி சண்முகம் ஒரு ஜாதி கட்சி இருந்தாரு. அந்த பக்கம் ஜாதி கட்சி, இந்த பக்கம் ஜெயலலிதா. இருப்பாரு, ஸ்டாலின் பின்னாடி நின்றுட்டு இருப்பாரு. இந்த கூட்டணியில் டிஎம்கேல 2001 முடியாதுன்ட்டாங்க, அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. இது இங்கே இருக்கு. அண்ட் இவர்கிட்ட கேட்டப்போ என்ன சார் எப்படி வேலை செஞ்சிருக்காரு, நீங்கள் உங்களுக்கு ஒரு எப்படி போட்டியாக கருதுறீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேளுங்க. இந்த அவர் தொகுதி பக்கமே வரல, அவரை பார்த்தாங்களான்னு சொல்லுங்கன்னு இருக்காங்க. சுப்பராயனா 5 வருஷத்துல பார்த்தாங்களான்னு சொல்லுங்க சார், நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு கேண்டிடேட்டே சொன்னார். அதனால ஹீஸ் வின்னிங். எட்ஜு லீடுலாம் இல்லை, அருணாச்சலம். எஸ். நீங்கள் ஏடிஎம்கே தொகுதின்னு பார்த்தா ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கோவை இதெல்லாம் பக்கா ஏடிஎம்கே அப்படின்னு ரிப்போர்ட்டருங்களே ஒர்க்கும் நல்லா பண்ணுறாங்கப்பா. அதை வச்சு தான்ப்பா சொல்கிறேன். இதில் ஏடிஎம்கே கோட்டைன்னு அவங்க படுத்து கிடந்தாங்கன்னா ஜனங்க குத்திடுவாங்க. வேலை அக்ரெசிவாக பண்ணுறாங்க. நீலகிரியில் மலை மேலே போயிட்டு வந்தேன். மலை மேலே படுகாஸ் இந்த பகுதியில எல்லாம் சொல்ல மேலே 3 தொகுதி இருக்கா, மலை கீழே 3 தொகுதி இருக்கா. 3 தொகுதி இருக்கு. மலை மேலே குறிப்பாக படுகாஸ் இது அதர் ட்ரைபல்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் டிஎம்கேக்கும் ப்ரெசன்ஸ் இல்லை, ஏடிஎம்கேக்கும் ப்ரெசன்ஸ் இல்லை. பாஜக 1 லட்சம் தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அந்த தோட்ட தொழிலாளர்கள் உள்ள அமமுக பெனிட்ரேட் ஆயிருக்கு. ஒன்று ரொம்ப அதிசயமான விஷயம், ஜான் பாண்டியன் கட்சி வலுவாக இருக்குங்க. எனக்கு இது வரைக்கும் தெரியாது. தேவேந்திர குல எனக்கும் இப்படி தான் நான் கேட்டேன், என்ன சொல்கிறீங்க நீங்கள் தான் கேட்டேன். தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் ஊட்டி பகுதியில் குறிப்பாக தேயிலை பகுதிகளில் அதிகம் இருக்கிறார்கள். எப்பன்னா தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்காக பிரிட்டிஷார் தென்பகுதியில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் பகுதிகளிலிருந்து இவர்களை அழைத்து வந்து 1920களில் குடி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல ஜான் பாண்டியன் கட்சி வலுவாக இருக்குது. நாங்கள் போய் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகள்கிட்ட பேசும்போது, யாருப்பா நாங்கள் மழையெல்லாம் நனைஞ்சிட்டு போராட்டம் பண்ண யார் வந்தது? இந்த ஜான் பாண்டியன் கட்சி என்ன கட்சி? மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள். அந்த கட்சிக்காரங்க தான் வந்தாங்க அப்படின்ட்டு மோடிஜிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு தொழிலாளிகள் சொல்கிறாங்க. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, அது உள்ள வந்து அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்கிட்ட அதிமுகவுக்கும் ப்ரெசன்ஸ் இல்லை, திமுகவுக்கும் ப்ரெசன்ஸ் இல்லை. ஆனால் 4 தொகுதிகள் அதிமுக வசம் இருக்கின்றன, சட்டப்பேரவை தொகுதிகள். அதில் அவங்க வலுவாக இருக்காங்க. திரு ஆராசா அவர்களுக்கு என்ன பலவீனம்னா, அந்த பகுதியில் அருந்ததியர்களின் எண்ணிக்கை அதிகம். திரு முருகன் அவர்களும் அருந்ததியர், லோகேஷும் அருந்ததியர். சபாநாயகர் திரு தனபால் அவர்களின் மகன் லோகேஷ் தான் அங்கே போட்டியிருக்கிறார். திரு ஆராசா அவர்கள் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். நாங்கள் போன இடத்துல எல்லாம் ஆராசா மேலே கோவம். எங்கப்பா ஓட்டுக்கு போடுவீங்க, பிஜேபிக்கா ஏடிஎம்கேனா அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆராசா கிடையாது. அண்டு திரு ராசா அவர்கள் முழுக்க பணத்தை நம்பி இருக்கிறார்.
கட்டே அதான் போட்டிங்களே. முடிஞ்சுச்சு. ஒரு போட்டாங்க. 200 கோடி போச்சா. அண்டு துபாயில் 2G துட்டு தான் இது போச்சு. முருகன் ஜெயிக்கிறாரு இல்லைன்றதை விட்டுருங்க. முருகனுக்கு பெரிய பலவீனம் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துக்கிட்டு இப்போ வந்தது. ஒரு வாரம் முன்னாடி நீ எம்பி அது பண்ணிட்டு இது என்ன கணக்குன்னு பார்க்குறாங்க. நான் அவர்கிட்ட முருகனை நேர்காணல் செஞ்சோம். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் எதுக்கு சார் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டப்போ, சார் இது நான் முடிவு பண்ணுறதில்ல, நான் கட்சியோட தொண்டேன், தலைமையிலேருந்து போட்டி போடணும்னு சொல்லும்போது நான் ராஜ்யசபா எம்பி முடியாதுன்னு நான் முடிவு எடுக்க முடியாது, போட்டி போடுன்னு சொன்னாங்க, நான் போட்டி போடுறேன்னாரு. பட் முருகன்கிட்ட இதை சொன்னேன், இந்த டி எஸ்டேட்டில் குடியிருக்கவங்க 30 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சோடனே காலி பண்ண சொல்கிறாங்க. லோகேஷும் இதை சொன்னார், காலி பண்ண சொல்கிறாங்க. அவர்கிட்ட போய் பேசினப்போ, இப்போ இத்தனை புள்ள குட்டிங்க இருக்குப்பா, எனக்கு இடன்றது ஒன்றும் இல்லை, போய் குன்னூர் பஸ் ஸ்டாண்டை தான் நான் படுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ, நீங்கள் இந்த மோடிஜியோட ஆவாஸ் யோஜனா அதெல்லாம் இருக்குன்றீங்க, ஏன் சார் இவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்ன உடனே நான் இதை உறுதி செய்வேன். அவங்க வந்து இந்த மலையக தொழிலாளர்கள் பங்களா கேட்கல, 2 சென்ட்டில் ஒரு வீடு கேட்குறாங்க, அரசு நிலம் இருக்குது, நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே பெனிட்ரேஷன் இருக்குது. பட் அந்த பெனிட்ரேஷனை மட்டும் வச்சு பிஜேபி வின் பண்ண முடியாது. லோகேஷ் ஹாஸ் அன் எட்ஜ் தேர். மிஸ்டர் ராஜா இஸ் நோவர் இன் தி பிக்சர். பணத்தை பெருசாக நம்பியிருந்தார். ஏன்னா அந்த விளிம்புநிலை மக்கள்கிட்ட பணம் வேலை செய்யணும்னு நினச்சாரு. பணத்தை எடுக்க முடியாது அவரால், ஆராசாவால். பணம் இல்லைன்னா கஷ்டம். இதை இப்போ நமக்கு இப்போ இன்னைக்கு 3 கோடி பிடிச்சாங்களே காங்கிரஸ் வீட்டு ஃப்ரான்சிஸ்ன்னு சொன்ன இவர் அண்ணன் காசு தான். அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் இல்லைல்ல, இவருக்காக தான் இருந்திருக்கும். டிஃபிகல்ட். ஆராசோட கேம்ப்லேயே ஒரு தளர்ச்சி தெரிகிறது. ஸ்டார் ஸ்டார் தொகுதி கோயம்புத்தூர், கணபதி ராஜ்குமார், சிங்கை ராமச்சந்திரன், அண்ணன் அண்ணாமலை. யார் முன்னிலைக்கிறாங்க? அண்ணன் அண்ணாமலை தான் வந்து முந்தராரு அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னது? அவரே தானே சொல்லியிருப்பாரு. ஆமா, வேலுமணி சொன்னல. முதல்ல ஒரு கருத்து ஒன்று இருக்கு, பிஜேபி அதிக வாக்குகளை வாங்கும், அந்த கருத்தோட சேர்ந்தது அண்ணாமலையும் ஜெயிப்பார். வேலுமணி நம்ம நேர்காணலில் சொல்லியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. வரிசையாக அடுக்குனாரு. நாங்கள் இது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், மெட்ரோ திட்டம் நாங்கள் கொண்டு வந்தது, இவங்க கொண்டு வந்திருக்க மெட்ரோ திட்டம் வரிசையாக அந்த ரோடு சொன்னார். இது கோவை திருச்சி ரோடு, கோவை இந்த அவினாஷி ரோடு, இது மாதிரி ஒரு 5-6 ரோடு சொன்னார். நாங்கள் கொண்டு வந்த மெட்ரோ திட்டம் 6 சாலைகளை இணைப்பது, இவங்க கொண்டு வந்திருக்கிற மெட்ரோ திட்டம் 2 சாலைகளை இணைப்பது. அப்புறம் கிரிக்கெட் ஸ்டேடியம் கேட்டேன், சார் இடத்தெல்லாம் நாங்கள் அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம் சார், கிரிக்கெட் ஸ்டேடியம், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறது, நானே ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னாரு. அப்புறம் சார் நாங்கள் ஜனங்கக்கிட்ட நாங்கள் எதையுமே பேச வேண்டியதில்லை, நாங்கள் செஞ்சுருக்கிற ஒர்க்கை பாருங்கன்னு சொல்கிறோம். உட்கட்டுமானம் அவ்வளோ பண்ணியிருக்காரு. மெட்ராஸோட பிரிட்ஜ் அதிகமாக இருக்குது சொல்லியிருப்பாங்களே, எங்கே பார்த்தாலும் பாலம். ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நம்ம ஊரில் மெட்ரோ மாதிரி அங்கே ஒரு லாங் பிரிட்ஜ் இருக்குது. அதாவது ஒரு இடத்துல என்னன்னா சிட்டி அவுட்ருக்கு போயிடலாம்ப்பா, டிராஃபிக்லே இல்லாமல் அங்கே ஏறினா போய் வெளியில் போய் இறக்கலாம், டிராஃபிக் இல்லாமல். அது மாதிரி ஒரு லாங் பிரிட்ஜ் போடுறாங்க. பெங்களூர்ல வந்து ஒரு பிரிட்ஜ் அது மாதிரி இருக்கு. ஐடி இதுக்கு சில்க் ரோடா, சில்க் ரோட ஏதோ ஒன்று ஒரு பிரிட்ஜ் இருக்கு. நீங்க 200 ரூபா டோல். ஆமா, மீஞ்சூர்ல இருந்து போது இல்லைங்க, போய் வண்டலூர் கிட்ட ஜாயிண்ட் ஆகுது இல்ல, அது மாதிரி ஒரு இது பாலம் போட்டிருக்காங்க. இது அதிமுக காலத்தில் 70% வேலைகள் முடிந்து விட்டன. இன்னும் வேலை நடந்துட்டு இருக்குங்க. 3 வருஷம் 2 வருஷம் இருக்குல்ல. இந்த 30% வேலையை முடிக்காமல் இருக்காங்க. இதே மாதிரி வரிசையாக ஒரு திட்டத்தை அடுக்குனாரு. இதெல்லாம் கோவை மக்கள் பார்ப்பாங்க சார் அப்படின்னோட திருப்பி இல்லை சார் ஒரு அண்ணாமலை ஜெயிக்க போகிறேன்னு சொன்னேன், பூத் ஏஜென்ட்டை போட சொல்லுங்கள் சார். சொன்ன உடனே இதே தான் ஒரு மேடைகளை பேசுனதை நம்மகிட்டையும் கேட்டார் நேர்காணலில். சரி சார், என்னோட கணக்கு 3% பிஜேபிக்கு, ரைட்டா? அவங்க என்ன சொல்கிறாங்க? 8 சொல்கிறாங்களா, 8 வச்சுக்கோங்க. 10 சொல்கிறாங்களா, 10 வச்சுக்கோங்க. 12ன்னு வச்சுக்கோங்க. 12% வாங்குறாங்க, அது அதிகம். நான் 3 தான் சொல்லுவேன். 12% வச்சுக்கோங்க. 12% வச்சு ஜெயிக்க முடியுமா? இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் ஏன் பேசிட்டீங்க? பிஎம்கேக்கு ஓட்டு இருக்காருனாரு. இல்லை சார் அப்படின்னு. வேறு யாருக்கு ஓட்டு இருக்கா? அவங்க கூட்டணி கட்சி இல்லை, ஐஜேக்கு ஓட்டு இருக்காருனாரு. இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் எப்படிங்க ஜெயிப்பாங்க? திடீர்னு 2 வருஷத்தில் 15-30% வளரணுமா? 35% இல்லாமல். வேலூரில் நான் இவருக்கு சொல்கிறேன், ஏசி சண்முகத்துக்கு, அங்கே பாஜக ஓட்டு இல்லை, பாமக தானே அங்கே இது. இந்த ஆளுக்குங்க பாவம் 4-5 வாட்டி போட்டி போடுறாரு, துட்டு செலவு பண்ணுறாரு. இந்த கருணை, அதெல்லாம் கருணை ஓட்டா மாறாது. சரி பார்ப்போம். அதனால் கோவையில் இன்னொன்று கணபதி ராஜ்குமாருக்கு இந்த விஷயம் வேறு, இது கோவை பகுதியை சேர்ந்தவர் தான், லோக்கல் திமுக காரர் கிடையாது, கட்சி மாறி வந்தவர், செந்தில் பாலாஜி ஆள் என்ற ஒரு இது இருக்குது. இதன் காரணமாக திமுக காரங்களே துட்டெட்டு வை வேலை செய்கிறேன் அப்படின்ட்டாங்க. பணம்லாம் இறக்குறாங்க. செந்தில் பாலாஜியும் செலவு பண்ணார், பணம்லாம் இறக்குறாங்க. பட் ஏடிஎம்கே கேம்பெயின் அளவுக்கு அங்கே வைப் இல்லை. கணபதி ராஜ்குமார் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்ப்பது, கணபதி ராஜ்குமார் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர், திரு அண்ணாமலை அவர்கள் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர், திரு சிங்கை ராமச்சந்திரன் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். 1.5 லட்சம் நாயுடு வாக்குகள் இருக்கின்றன. இந்த 1.5 லட்சம்ன்றது பெரிய நபர். இது 2 பேருக்கும் போகாது.
அண்ட் நாயுடு சமூகத்தை சேர்ந்த சிலர்கிட்ட பேசினேன், என்னங்க அப்படின்ட்டு. நாங்கள் எப்படியாவது ஜெயிக்க வைப்போம் அப்படின்னாங்க. ஏங்க அப்படின்னா, எப்போ பாரு கவுண்டரே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு முறை கிடச்சிருக்கு சார், உயிரை கொடுத்தாவது சிங்க ராமச்சந்திரன் ஜெயிக்க வைப்போம்னு சொன்னாங்க. அது 1.5 லட்சத்தில் 1 லட்சம் போலாகுதுன்னு வச்சுக்கலாம். 50,000 விட்டுருங்க, 1 லட்சம் போலாகுதுன்னு வச்சுக்கலாம். 1 லட்சம் போலாச்சுன்னா அந்த 1 லட்சத்தை எப்படி பிரிட்ஜ் பண்ணுவாங்க 2 பேரும்? அதெல்லாம் இருக்குது. அண்ட் அண்ணாமலைகளுக்கு லோக்கல் பிஜேபி பீப்புள் ஆர் நாட் ஒர்க்கிங். அதனால தான் ஒரு புதுக்கோட்டையிலேருந்து ஆட்களை இம்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்களோட பிரச்சாரத்தின் போது சொன்னேன் நான், ஓட் ஃபார் அண்ணாமலைன்னு எல்லா வீட்லேயும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடுறாங்களாம். எது திமுக வீடு, எது பிஜேபி ஆதரவுன்ட்டு இல்லை. அண்ணாமலையும் லோக்கல் கட்சியினரை அணைச்சு போகாமல், அக்கா வீட்டுக்காரர் ஸ்பின்டெக் சிவகுமார்னு இருக்காராம், அவரோட இதில் வெளியிலேருந்து கொண்டு வந்து அவரோட டீமை ஐடிவிங்க மட்டும் வச்சு ஜெயிக்கலாம்னு நினச்சிருக்காரு. இப்போவும் பூத்தில் ஆள் இல்லை. பணம், வாக்காளர்களுக்கு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கூட புதுக்கோட்டையிலேருந்து ஆள் வந்திருக்காங்க, லோக்கலில் இல்லை. பூத்து காசு போல பிஜேபிக்கு. முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஒரு மாதிரி இந்த நடுத்தர மக்கள் அவங்க வந்து எப்படி பார்ப்பாங்க, டவுனில் ஓட்டு விழும் பண்ணாமலைக்கு நான் இல்லைன்னு சொல்ல, யங் ஓட்டர்ஸ். ஆமாம், ஆக்சுவலாக அதை வச்சே வந்து நிறைய பேர் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, பிஜேபிக்கு வந்து அதிக ஓட்டு விழும், அண்ணாமலை வந்து கோவையில் வெற்றி பெறுவார்னு ஒரு டாக் இருக்குது. ஆனால் ரூரல் ஓட்டை வந்து யாருமே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. டவுனில் அர்பனில் விழுது, நான் சொல்கிறேன் விழுது, யங் ஓட்டு அண்ணாமலைக்கு விழுது. பட் இஸ் இட் எனஃப்னு தான் நான் கேட்குறேன். அதனால் நிச்சயமாக இந்த ஒரு திரு சிங்கை ஹாசன் எட்ஜு பொள்ளாச்சி இவர் ஈஸ்வரசாமி மேஜர் தொழில் கேரளாவுக்கு மணல் கடத்துவது. அப்புறம் திமுக ஆட்சி வந்த பிறகு ஆழியார் ஆற்றிலிருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு திட்டம் 1000 கோடி சேங்ஷன் பண்ணிட்டாங்க. அங்கே ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்துலேயே வேறு ஆறுகள் இருக்கின்றன. அதை விட்டுட்டு ஆழியார்லேருந்து தண்ணி போகணுன்னு ஸ்கீமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது முழுக்க திரு சக்கரபாணியின் அழுத்தத்தால் நடக்கிறது. அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பொள்ளாச்சியில் குடிநீர் பஞ்சம் வந்துடும். இது எப்படி ஒத்துக்குவாங்க இந்த ஜனங்க? ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணோன்னே உள்ளூர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தி ஸ்கீமை நிப்பாட்டினாங்க. ஸோ இந்த இன்னொன்று, இவர் கேரளாவுக்கு மண் ஓட்டுறது ஊருக்கே தெரியுது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மிக மிக சாதாரணமாக இருந்தவர், செல்வச் செழிப்போடு இன்றைக்கு இருக்கிறார். இப்போவும் இவருக்கு தொழிலுக்கு வாரி. அண்ட் இந்த ஒரு கார்த்திகேயன் என்ற வேட்பாளர், இவரோட ப்ரொஃபைலே நல்லா இருக்குது. தமிழகத்தில் பிஎஸ்டி என்னன்ற தெரியல, பிடெக் முடித்துவிட்டு லண்டனில் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் படித்துவிட்டு அங்கேயே லண்டன் பிரான்ச் ஆஃப் ஐசிஐசியில் வேலை செய்கிறார். இவரது தந்தை அரசியல் அதிமுகவில் இருக்கிறாரு. இவர் இறந்ததும் அங்கேருந்து வந்தவர் அப்படியே செட்டில் ஆகிட்டார். அவர்கிட்ட நம்ம நேர்காணல் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். நேர்காணலில் கேட்கும்போது, என்ன சார் வெற்றி எப்படி இருக்குன்னு, சார் திமுகவுக்கும் பொள்ளாச்சிக்கும் சம்மந்தமே இல்லைனாரு. ஏன் சார் அப்படி சொல்லிங்கன்னா, 6 சட்டப்பேரவை தொகுதி 6லேயே நாங்கள் தான் இருக்கோம், மக்கள் கூட எங்கே உங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாரு. அண்டு இந்த 32 கோடி கோழி பண்ணையில் மாட்டது இந்த ஊரில் தான் மாட்டுச்சு. யாருடைய பணம் என்பது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இந்த அடிப்படையில் இவருக்கு திரு கார்த்திகேயன் ஹேஸ் அ கிளியர் எட்ஜ். திண்டுக்கல் சொல்லுங்கள். திண்டுக்கல் இப்போ அதே நிலைமை தான். இப்போ கொஞ்சம் இவரெல்லாம் போய் எடப்பாடி எல்லாம் போய் இப்போ பேசி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் இருக்காரான்னு பார்த்தா சச்சிதானந்தம் சிபிஎம் இல்லை. திலகபாமா கூட அங்கங்கே தெரியுறாங்க. ஆமாம், சச்சிதானந்தம் அந்த அளவுக்கு இவங்களும் போய் பெருசாக பண்ண மாதிரி தெரில. ஒரே தடவை இவர் மட்டும் போனார்னு நினைக்கிறேன், உதயநிதி மட்டும் போனார்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் இப்போ ஏடிஎம்கே முந்துது. அடுத்தடுத்து இல்லை என்னன்னு போகிறேன், நாளைக்கு போகிறேன் சொல்கிறேன் கரெக்டாக. கரூர் நெக்ஸ்ட்டு என்ன அம்மா, நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மான்னு அழுதாங்க. ஏங்க கேட்குறேன், இந்த காலத்துலையா பண்டரிபாய் சீனெல்லாம் போட்டு விட்டுன்னுக்குறீங்க? இதெல்லாம் எடுபடுமா? ஏன் குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க? யூஆர் அ சிட்டிங் பார்லிமெண்டேரியன், யூஆர் சிட்டிங் எம்பி. அம்மா சென்டிமெண்ட், அப்போ பாவம்பா, அம்மா நினச்சி அழுதுப்பா, ஓட்டு போடுப்பா. என்ன அவ்வளோ லூஸாக ஜனங்க? ஐயோ, டெஸ்பரேட்டு செந்தில் பாலாஜி. பட் என்னன்னு தெரியல, இப்போ வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் செந்தில் பாலாஜி நம்மள ஜெயிலுக்குள்ள வேலை செய்கிறாங்க. அப்பா என்ன ஜெயில்னா ஜெயிலேவா? ஃபேஸ் டைம் இருக்குது, ஃபோன் இருக்குது, உத்தரவு பிறப்பித்தால் வேலை செய்ய தளபதிகள் இருக்கிறார்கள். பணம் எங்கே பதுக்கி வைக்கிறாரா, அங்கேருந்து போய் எடுத்துன்னு போய் கொடுப்பானா, கொடுக்குறாங்க. இது ஒரு விஷயமா? அசோக் தானே இருக்கிற. ஆமாம், அசோக் தலைமறைவால் அங்கே இருக்காரு. அது உத்தரவுலாம் பிறப்பிப்பார், வந்துட்டு கூட போவார் தேர்தல் நேரத்தில். திருச்சி கரிகாலன் தம்பி, கோகார தம்பி துரை வைக்கோ அப்பா பிரச்சாரம் பண்ணால் கூட இவர் போக மாட்டாராம். போ வரமாட்டேன், உடம்பு சரியில்லை அப்படின்னு. என்னங்க ஏங்க சொல்கிறேன், அந்த ரிசல்ட் எப்படி வருதோ வரட்டும், துரை வைக்கலாம் தோக்கணும். பஸ் சீரியஸாக சொல்கிறேன், தோக்கணும்.
இதே நீ ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு ஒரு முத்தலிஃப் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறேன், முத்தலிஃப் எனக்கு உதவி செய்யறதுக்காக கூப்பிட்றாரு, அவரை போய் யோ என்ன நீ இப்படி பேசுன மரியாதை இல்லாமல் பேசுனா போடா இல்லைன்னு வரும், செய்வாங்களா மாட்டாங்களா? உன்கிட்ட கட்சி கிடையாது, தொண்டர்கள் கிடையாது, பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்கள் அப்பா மூஞ்ச பார்த்து ஒரு சீட்டு தர்றாங்க. உன்னை நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் நேரு நினச்சாதான் நீ ஜெயிக்க முடியும். அங்கே போய் அவரை பக்கத்தில் வச்சு சொந்த நிலத்தில் நிற்பேன், இல்லை நிற்பேன், என்ன வேணாலும் சரி உயிரே போனாலும்னா போய் நில்லு போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு ஜெல்லே ஆகலை. நோபடி லைக்ஸ் துரை வைக்கும். சொந்த கட்சிக்காரங்க மேலே எரிஞ்சு விடுறான். அந்த நீ அரசியலுக்கு ஆகல போ அந்த மாவட்டத்திலேயே மாவட்ட செயலாளர் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரா மதிமுக. அவர் அங்கே இருக்கிறது பெரிய விஷயம். திமுக போகாம ஏதோ இருக்கு, அவரை போய் முறைச்சி பெரிய மதிக்கிறதே கிடையாது. அவர் கருப்பையாவோட செலவு சொல்ல வேண்டாம். இல்லை கருப்பையான்னு சொல்லும் போதே இல்லை, திருச்சி தொகுதி வந்து மதிமுக கொடுக்குன்னு சொல்லும் போதே அந்த வெற்றி வந்து அதிமுக உறுதியாயிடுச்சு. அவங்க தனிச்சுன்னு சொல்லும் போது மேலும் வந்து மேலும் மேலும் உறுதியாகிவிட்டது. தீப்பெட்டினோடனே தீய வச்சிட்டாங்க. அதே பத்திச்சு. என்னப்பா தீப்பொறி திருமுகமா அப்படின்ட்டாங்க. பெரம்பலூருங்க, பெரம்பலூர் டிஎம்கே தான். இளவரசர் முன்னாடி இதாக இருந்துச்சு. பாரிவேந்தர் தனிப்பட்ட முறையில் சொல்வது கௌரவமான வாக்குகளை வாங்க வேண்டும், இது மட்டும்தான் அவரது. சூரியன் அவருடைய நோக்கங்களும் எண்ணங்களும் வெற்றி பெற. யார் சொன்ன அந்த வசனத்தை? கடலூர் சார், கடலூர் பேசுனேன். தேமுதிக ஹாசன் எட்ஜின்றாங்க, கரெக்டா இல்லையா சொல்லு. ரொம்ப கரெக்ட் சார். அது ஆக்சுவலா அதிமுக பிரச்சாரத்தை எப்படி எடுத்து போறாங்கன்னா, மச்சானுக்கும் பச்சானுக்கும் வேலை செய்யுது பாமக அப்படின்னு சொல்லிட்டு. மச்சான விஷ்ணு பிரசாத் வந்து அன்புமணிக்கு மச்சான். இது லைபிலிட்டி இல்ல உங்களுக்கு. தங்கர் பச்சான் வந்து அவங்க நிக்க வைக்கிறாங்க. ஆமா, தங்கர் ஆக்சுவலா வேற எங்க வந்து விஷ்ணு பிரசாத் தான் இங்க நிக்க வைக்கிறாங்க. ஆமா, தாரணியை புடிங்கிட்டாங்க. அதனால தங்கர் பச்சானை வந்து ஒரு டம்மி வேட்பாளரை போட்டிருக்காங்க கடலூர்ல. கடலூர்ல வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான்னு தெரியும் பாமக எந்த அளவுக்கு வந்து வலுவா இருக்கிறாங்க. அந்த சமுதாய மக்களும் மிக பெரிய அளவில் வந்து வலுவா இருக்காங்க. தங்கர் பச்சானுக்கும் பாமகவுக்கும் சம்பந்தம் மேலே எதுக்கு தங்கர் பச்சானை போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல சிவகொழுந்து வந்து பண்ருட்டியிலோட முன்னாள் எம்எல்ஏ 2011. ஆமா 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 தேமுதிக. ஸோ அவர் வந்து ஓரளவு பண்ருட்டி பகுதியில் செல்வாக்கு இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுப்பா. எனக்கு அதிமுக தலைவர்லாம் சொன்னாங்க கடலூர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னாரு. என்ன சார் தேமுதிகவா அப்படின்னு? ஆமாங்க ஜெயிக்கிறாங்கன்னா அப்புறம் இப்போ நீ சொல்லி எனக்கு விவரங்கள் நான் கேட்கல. இங்க இந்த 3 தொகுதி கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சிலாம் டிஎம்டிக்கு நல்லா வேலை செய்யுது. ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க. ஆனால் கடலூர் வந்து அது டிஎம்டிக்கு ஜெயிக்கிறதுக்கான இதுவாக மாறுமானா கஷ்டம்தான். ஏன்னா இவரை பிடிச்சி ஒரு ஏறி விட்டுருக்காரு, சர்வாதிகாரியாக மாறிட்டு இருக்கிறாங்க. யார? நம்ம எம்எல்ஏ பன்னீர்செல்வம். அவர் தர்மபுரிக்கு வேலை செய்யற, நீங்க தான் சொன்னீங்க. தர்மபுரியும் பொறுப்பு, கடலூரும் பொறுப்பாங்க. அதனால பதவி இருக்கு, ரெண்டும் சம்மந்தம் இல்லாம இருக்கு. அதனால இது கடலூரும் இவருக்கு பொறுப்பு வருமா? யாருக்கு வரும்? அதிமுகல இவர் நம்ம அருண்மொழி தேவன். இஸ் a good field worker. இல்ல ஆக்சுவலா நிறைய பேர் சொன்னாங்க, இது திமுக தரப்புன்னு சொன்னாங்க, கடலூர்ல வந்து தேமுதிக வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, பாமக தங்கர் பச்சானுக்கு ஏன் ஓட்டு போன ஒரு விஷயம் இருக்கு. சிவகொழுந்து வந்து நல்ல பாமக வேட்பாளர் தானே அவரு, வெற்றி பெறுவார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இவர் காங்கிரஸுக்கு போடுவாங்கன்னா நான் ஏடிஎம்கே இது சிவகொழுந்துக்கு போனேன். சிவகொழுந்து வந்து அந்த சமாதானம் சொல்றேன் நான், அதனாலதான் காங்கிரஸ் ஜெயிக்கும். இல்ல இப்போ வந்து விஷ்ணு பிரசாத் வந்து அவங்க மச்சான், பாமக ஒரு அன்புமணியோட மச்சான், அவருக்கு போடுவாங்களா தங்கர் பச்சான் போடுவாங்க கேள்வி வரும்ல. அதனாலதான் சொல்றேன் அங்க காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. 2 பேருமே அந்த ஊர் இல்ல, தங்கர் பச்சான் சென்னை, வந்து இன்னைக்கு விஷ்ணு பிரசாத் ஆர்னிக்கிறதுலாம் கணக்கு இல்ல. அவரு பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போறாங்கன்னா 2 பேருமே வந்து வெளியூரை சேர்ந்தவர்கள், மண்ணின் மைந்தன் சொல்லிட்டு கொண்டு போறாங்க. அதான் அது வந்து செகண்டுக்கு உதவும். ஏன்னா விஷ்ணு பிரசாத், டிஎம்கே, கூட்டணி கட்சிகள், பாமக, மச்சான் இதெல்லாம் இருக்கட்டும். அப்படிலாம் மீறி விஷ்ணு பிரசாத்தை ஜெயிக்க வச்சாங்கன்னா அந்த மக்களோட தலையெழுத்து. இங்க ஏற்கனவே ஆர்னில ஒரு கீழ்ச்சாரு. தேமுதிக வந்து ஒரு நம்ம ஆக்சுவலா ஏற்கனவே பாமகவோட வாக்கு வங்கி எல்லாம் தேமுதிக எடுத்துன்னு கொஞ்சம் சொல்லுவோம்ல வட தமிழகத்துல. இப்போ விஜயகாந்த் வர இறந்தது கொஞ்சம் அனுதாபத்தை ஏற்படுத்தும். அதனால விஜயகாந்துக்கு மீண்டும் போறது. இவங்க பிரேமலதா கேம்பெயின் முடிச்சிட்டாங்களாங்க, முடிக்கிறாங்க. அழுது இல்ல கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியத்துல எடுத்தாங்க. ஏன்னா ரிஷிவந்தியில நின்னாரு விஜயகாந்த். அவர் இன்னும் பையன்கிட்டே வரல, அவங்க கடைசியா போவாங்க. பையன் போனாங்க, கடைசியா வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது சிதம்பரம் போன தடவை இழுபறி தான் சொல்லியிருந்தோம். 3000 ஓட்டு டிஃபரெண்ட்ல வெற்றி பெற்றாரு. இப்போவும் வந்து கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் தொடருது. அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, வெற்றி பெற்றுவாங்க. அதிமுக வின் பண்ணுவாங்க. கன்சால்டேஷன் ஆகுதுங்க. ஆல் அதர் கம்யூனிட்டிஸ் ஆர் கன்சால்டேட்டிங் அகெயின்ஸ்ட் விசிகே. அதுதான் சிக்கல். 2 தொகுதியிலையும் ஆகுது. தலித் நான் தலித்னு பிரியுது. இப்படி பிரியுது.
நான் தலித்ஸ் பூரா அங்கே போயிடுவாங்க. அதாவது என்னன்னா மீண்டும் ஜெயிக்க வச்சா இந்த பாருங்க, நம்ம வேற மாதிரி பார்வையில் பார்ப்போம். பொதுமக்கள் நான் தலித்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்க ஆட்டம் தாங்க முடியாது. ஓகே, நீங்க சொல்றபடின்னு பார்த்தா ஒரு தலித் தலைவர் கூட செய்ய முடியாது எந்த தொகுதியிலும். விசிகே இப்படி பஞ்சாயத்து பண்ணுறது தான் பிரச்சனை. நீங்கள் இப்போ வேறு ஏதாவது கட்சியோட தலித் தலைவர் நீங்கள் இது தென்காசி வரும்போது சொல்கிறேன், இங்கே இந்த பிரச்சனை அப்படி பண்ணவும் செய்கிறாங்களா இல்லையா? இவரை ஜெயிக்க வச்சா இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், அந்த தொகுதியில் வேறு யார் யார் சமூகம் இருக்குது? முதலியார் இருக்காங்களா? வன்னியர்ஸ் இருக்காங்க. வன்னியர்கள் வேறு சமூகம் சொல்லு. வேறன்னா உங்களுக்கு வந்து அந்த வாண்டியார்ஸ்னு சொல்லுவாங்களா? வாண்டியார்ஸ் ரைட்டுங்க. நீங்கள் வாண்டியார் சமூகத்தை சேர்ந்தவருங்க, சரியா? நீங்கள் ஒரு திருமாவளவன் எம்பி ஆக்கின உடனே இந்து கோயில்களை பற்றி பேசுறது ஞாபகம் வருமா வராதா? இவங்களை எம்பி ஆக்குனது இதுதானே நீ பண்ண. இப்போ வரும் ஆராசா இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசினாரு அப்படின்றது தெரியும். இன்னைக்கு மேடையில் வந்து என் மனைவி ராமபக்தின்றீங்க, வெக்கமா இல்லை? அவர் அமைக்கி வாசிக்க சொல்லிக்கிறாங்க. இருக்கட்டும், இல்லை இது என்ன முத்தலிஃப் இது? என் மனைவி ராமபக்தன் நான் விசாரிச்சேன். ராமபக்தன் இங்கே எங்கப்பா ராமர் கோயில் இருக்கு? ராமபக்தன் இருக்கு, மாரியம்மனை கும்பிடும் அந்த பொண்ணு, எனக்கு தெரியும். பெருமாளை கும்பிட்டுருப்பாங்க அந்த இதுல அவதாரங்கள்ல ஒண்ணுன்றதுனால அப்படி கன்வெர்ட் பண்ணி ராம. இந்த சிக்கல் இருக்குங்க. திருமாவளவனே சொல்லியிருக்காரு, நாங்கள் எங்கள் சமூக வாக்குகளை மட்டும் வைத்து வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாக்கு கூடாது டிரான்ஸ்ஃபர் ஆகாது. தொகுதி பக்கமே திருமாவளவன் போலையா சார்? அது பெரிய லேக் அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒர்க் ஆகுங்க. இது பாருங்க, மனசுக்குள்ள வெறுப்பு இருக்குங்க, கன்சல்டேஷன் ஆகும். இவனுக்காவது போடலாம், இவனை திருப்பி எம்பி ஆனால் இவனுங்க ஆடுவானுங்க, லோக்கலில் இருக்க விசிகேக்காரங்க. இந்த எண்ணம் இருக்குது, கஷ்டம் அவரு. மயிலாடுதுறை எப்படிப்பா? மயிலாடுதுறை வந்து ஆர் சுதா அவர்கள் வந்து சென்னையோட வேட்பாளர். திமுக யாருமே வந்து திமுக தரப்புல வந்து யாரும் பிரச்சாரத்துக்கே போறதில்ல. அழறாங்களா அவங்க, தனியா போய் எங்கெங்கயோ ஓடுறாங்களா, யாரும் உதவிலாம் கேட்குறாங்களா, பெரிதா சோபிக்கு இல்லையா? அங்க வந்து பாபுக்கு வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. என்கிட்ட ஒரு 4-5 பேர் பேசினாங்க, அவங்க ஜென்ரலானவங்க தான். அதை தாண்டி நம்ம நண்பர்களும் அங்கே இருக்காங்க. நான் பேசினேன் எப்படி இருக்கு மயிலாடுதுறைனா. முக்கியமான விஷயம், சுதாவுக்கும் இந்த தொகுதிக்கும் சம்மந்தமே இல்லை. எங்களுக்கு சுதானா யாருன்னே தெரியாது, எதுக்கு நான் சுதாவுக்கு வாக்களிக்கணும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த மயிலாடுதுறை மட்டும் இல்லை சார், நான் கடலூர் சொன்னேன்ல, கடலூர், அதே போல் கோவை நீங்கள் சொன்னீங்க. மணிசங்கரையா அந்த ஊரை சேர்ந்தவரா? இல்லை, சிதம்பரம் இறக்குமதி தான். சிதம்பரம் நினைக்கிறேன். அவரு தமிழே தகராறு. அந்த மாதிரி இந்த முறை வந்து நிறைய கேண்டிடேட் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. சுதாவும் அந்த மாதிரி வந்தவங்க அப்படி பார்க்குறாங்க. சுதா வந்தாங்கன்னா தொகுதியை வாங்கிட்டாங்க, வேட்பாளர் இல்லை, என்ன பண்ணுறது? இப்போ நான் வந்து சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தாங்க, அதில் சுதா வந்துச்சு பேர். யார் இந்த பாபு? அவர் வந்து அந்த லோக்கல் சார், எம்எல்ஏ பவுண்டராஜ் எம்எல்ஏவுடைய பையன். அது கொஞ்சம் பேர் இருக்கு. மாகா ஸ்டாலின்றவர் பாமக. அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை தஞ்சாவூர்காரு. அதான் நீங்க தருமபுரி தவிர மீதி உப்பு சப்பாங்க போட்டி போடுறாங்க. 9 தொகுதிகளை விட்டுங்க, ஏன் கூப்பிட்டு இருப்பாங்க. ஆமா, அதான் அண்ணா நான் அங்க போறேன், தருமபுரி போறேன் அப்படின்னு. அதனால மயிலாடுதுறை நாகை அதிமுகவுக்கு ஆதரவாக காற்று அடிக்கிறது. அடுத்த வாரம் தான் தெரியும். நாகை சிபிஐ தான். செல்லூர்ராஜ் எந்த செல்லூர்ராஜ் கிடையாதுங்க, புது செல்வராஜ். யார் இது? சுர்ஜித் சங்கர் கேட்டீங்களா? யார் இந்த சுர்ஜித்? தெரியலங்க எனக்கு. யாராவது ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் பையனா இருப்பாரு, அப்புறமா கட்சியில வழக்கறிஞர் அதிமுக சேர்ந்து. அதிமுக நம்ம வருவார், நம்ம கஷ்டம் பாரு, ஒரு நண்பர், அவரு தொடர்ந்து வந்து பேசிட்டு இருப்பாரு. நண்பர் தான் அங்க நிக்கிறாரு தேர்தல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பேர் இருக்கு, செலவு பண்ணா நல்ல பேர் இருந்தா ஜெயிக்க முடியாது. செலவு பண்ணா வெற்றி பெற நல்ல பணம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். நல்ல பேர் இருந்தா ஜெயிக்க முடியும். அதை வச்சு என்ன பண்றது? அப்படி பார்த்தான்னா கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சிருக்கணும். நான் இந்த திருப்பூர் சொன்னீங்கல்ல, இந்த திருப்பூரில் இந்த இது கேட்கும்போது, இந்த தொழிலாளர்கள் பிரச்சனை இதுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ கேட்கும்போது இவர் இந்த திருப்பூரில் யார்? சுப்பராயன். எனக்கு எங்க கரெக்டாக சொல்லுங்கள், ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளராக எதையுமே காதல் ஆச்சரியமாக தான் கேட்டேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருங்க இருக்கட்டும், எதுவாக இருந்தால் என்ன. நான் அப்படி கேட்டப்போ அவங்க சொன்ன அந்த காலம் சார் இவங்கெல்லாம் கம்யூனிஸ்டா இப்படி தான் சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க தலைவர்கள் எப்படி ஆகிட்டாங்க தெரியும்ல? கிட்டத்தட்ட பண்ணையார் புத்தி வந்துட்டாங்க. தொழிலாளிகளை பார்க்குற பார்வையே பண்ணையார். ஏன்னா தொழிலாளர் காசை எடுத்து நம்ம செலவு பண்ணுறோம், இவங்க வந்து அலவன்ஸ் வாங்குறாங்க, லெவியில் தானே நீ சோறு செலவு பண்ணுறாங்க. அந்த செலவுன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா, இவங்க ஏகபோகத்துக்கு பண்ணுற அளவுக்கு அது ஒரு குற்ற உணர்வே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. தஞ்சாவூர் அது இந்த ஒரு 3 தொகுதிகள் வந்து உறுதியா திமுகன்னு சொல்ற ஒரு சில தொகுதிகள் திமுக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வட மாவட்டங்கள் டெல்டாலாம் பெரும்பாலும் திமுக தான். அதிமுக வந்து எதெல்லாம் நம்ம உறுதியா வந்து வெற்றி பெற மாட்டோமோ அதுக்கெல்லாம் கொடுத்துறாங்க. திமுக தேமுதிக கொடுத்துறாங்க. மத்திய சேனல் வெற்றி பெறாங்க தெரியுமா? திமுக தயநிதிமா தான் வெற்றி பெறுவார். திருவள்ளூர் அப்படி, தஞ்சாவூரும் அப்படி.
சிவகங்கை இது சிவகங்கை எங்கங்க சீமை எப்படிங்க இருக்கு? சிவகங்கை சீமை போராடலாம் வாங்கி கட்டிக்கிறாரு. இல்ல அது ஓகே, எப்படி இருக்கு? இல்லை அவர் கடைசி டைமில் விட்டமின் சி ஜெயிச்சிருவாரு. அதெல்லாம் யாரையும் அவருக்கு தேர்தல் வேலை செய்ய தெரியும். அவர் கார்த்தி இறங்கி சிதம்பரத்துக்கா? ஆமாம், அதெல்லாம் அந்த வேலைங்க எப்படி ஜெயிக்கணும் எங்கே இது பண்ணணும். இவரு கள்ளர் கிறிஸ்டியனா? ஜேவியர் தாஸுக்கும் நல்ல மரியாதை இருக்குதுங்க. ஜேவியர் தாஸுக்கும் நல்ல மரியாதை இருக்குது. அந்த கள்ளர் ஓட்ஸ் முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். கள்ளர்ஸ் சேவியதாஸ் கிறிஸ்டியனா? ஆமாப்பா, கள்ளர் கிறிஸ்டியன். கல்லர் முக்குலத்தோர் இது சேர்ந்தவர். டஃப் ஃபைட்டு தான் போய்கிட்டு இருக்குன்றாங்க. சுதர்சன் ஆட்சேபனை போய் இந்த டீம் போய் பார்த்துக்குது. ம். எது பாஜக டீம் போய் சுதர்சன் ஆட்சேபனை அவர் வீட்டில் பார்த்துக்கிறாங்க. ம். அவர் அரண்டு இவர் மீது இந்த தேவநாதன் யாதவ் மீது காங்கிரஸ் புகார் கொடுத்துருக்கு பாத்தீங்களா? என்ன பண்ணாரா? ஏங்க அதெல்லாம் தேவையில்லாத புகாருங்க. நீங்கள் நிதி நிறுவனம் நடத்துறீங்க, நீங்கள் அதை வாங்கி எங்கேயா முதலீடு பண்ணி தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஒரே நாளில் போய் எல்லாரையும் பேங்கே பெரிய பெரிய பேங்கே கொலாப்ஸ் ஆயிடும். நான் ஒரு இதை ஒத்துக்கிறேன். கிளப்பி விட்டாங்க வச்சுக்கோங்க, எல்லாம் பயந்துருவோம். மொத்த பேரும் போவாங்க. மொத்த பேரும் போய் கேட்பான் நீங்க எங்கேருந்து இப்ப கொடுப்பீங்க. அமெரிக்கன் பேங்க் ஆஃப் அமெரிக்கா கூட, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கூட ஒரே நாள்ல சிட்டி பேங்க் கூட கொடுக்க முடியாது. மொத்த பேரும் கொடுத்து அப்படித்தானே இப்போ இது லேமன் பிரதர்ஸ் எல்லாம் உழுந்தது. யாரா இருந்தாலும் கொடுக்க முடியாது. நிதி நிறுவனங்கள் ஒன்று உளுந்த ஒன்று ஆனந்த் 4 ஸ்ரீனிவாசன் தாங்க போய் ஒழுங்கா இருந்த நிறுவனங்கள்லாம் அடிபட்டு சேப்ப இருக்கா? ஏன்னா பயத்துல போய் எல்லாரும் கேட்பாங்க இப்ப எல்லாம் கொடுங்க. எங்கேருந்து கொடுப்பாங்க? இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தான் போய் புகார் கொடுத்துருக்காரு. ஆனந்த் சீனிவாசன் பெரிய இவர் அவரு. காங்கிரஸ் கட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, அவரு கொஞ்ச நாள்லயே செல்வ பெருந்தங்க இந்த தேர்தல் முடிட்டு ஆனந்த் சீனிவாசன் என்ன பண்றாரு பாருங்க. பேட்டி கொடுத்துனுக்குறாரு, இவர் நடுவில் பூந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன். ஆமா, பக்கத்துல சேர் போட்டு உக்காந்துங்கன்னு இவரை விட அவர் தான் அதிகம் பேசினேன், கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு அவர் பதில் சொல்லுங்கிறாரு. யாதவர்கள் ஓட்டு எவ்வளவு இருக்காங்க? கணிசமா இருக்காங்க சார். பெரிய அளவுலாம் கிடையாது. டிசைடிங் ஃபேக்டரா சிவகங்கையில் வந்து டிசைடிங் ஃபேக்டர் வந்து யாதவ் ஒரு இவரு தேவநாதன் யாதவுக்கு அந்த அளவுக்கு இதாகாது. என்னன்னா அவரை ஏதோ ஒரு வகையில காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி. ஆமா, கார்த்தி சிதம்பரத்துக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அங்கே சேவியதாஸுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்கன்னா சான்சஸ் இருக்கு. ஆனாலும் இவங்களுக்கு தான் கார்த்தி சிதம்பரத்துக்கு ரொம்ப கைக்கு ஓட்டு கேட்டாரு. அடிச்சிருங்க மறந்துருங்க. கனிமொழிக்கு இட்ஸ் a matter of margin எவ்வளோன்றது ஒன்று. நம்ம நிகழ்ச்சியில் கடந்த வாட்டி பேசும்போது 2 வாரத்துக்கு ஒரு அவங்க தொகுதிக்கு போவேன்னு சொன்னா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. மேடம் ஒவ்வொரு வாரமும் அங்கே இருப்பாங்க. ஆமா, இங்கே மீட்டிங்கோ வேறு ஏதோ இல்லாமல் இருந்தாலே ஒழிய எவ்ரி வீக் கனிமொழி யூஸ் டு பி பிரசன்ட் இன் கான்ஸ்டியூன்சி. இது ஒர்க் பண்ணும்ல கருணாநிதி மகள் என்பதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு வாரமும் போய் எம்பி சந்திக்கலான்றது இது எந்த எம்பி இது வரைக்கும் பண்ணதான் எனக்கு தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க, ரொம்ப பொய் சொல்றாங்க. யாரு? கனிமொழி. ஏன் உங்களுக்காக உழைச்சா தமிழச்சி தங்க பாண்டியன் மலை வேலை அது பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. திருப்பி 1000 ரூபாய் கொடுப்பேன்ட்டு இவங்களும் சொல்றாங்க. ஆமா, அவ்வளோ டெஸ்பரேஷன். நம்ம காலைல பேசுற மாதிரி டப்புனு விட்டாங்கல இந்த 1000 வாய் திறக்கல. ரூபாய் கட்டி உழுது போற இடம்லாம் ஆட்டுட்டோம். அது இது தமிழ்ச்சிக்கு என்ன சொன்னாங்க? சிறப்பா வேலை செஞ்சனால தான் 2வது சீட். ஆனா கனிமொழி ஜெயிச்சிருவாங்க, அவங்க போய் பிரச்சாரம் பண்ற வேட்பாளர்லாம் காலியாவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஜோதிமணி, நவாஸ்கனி, வேற என்ன? ஜோதிமணி, ஜோதிமணி தமிழச்சி. இது நெல்லைங்க, நெல்லை வாங்க, நெல்லை குரூஷியல். ஏங்க நம்ம லாஸ்ட் தென்காசி நயினார் சென்ட்ரிக் எலெக்ஷன் பேசணும். நயினாரை சுத்தி தான் தேர்தல் நடக்குது. நயினாருக்கு பிறகு யார் என்பது தான் இன்னைக்கு நிலைமை மாறி. ஏடிஎம்கே இந்த வல்லுநர் பற்றியும் பிடிச்சிருக்காங்கப்பா. ஏடிஎம்கேயும் ஒரு முக்குளத்தோர் இந்த 2 பேரும் நாடாடுன்னு நினைக்கிறேன். இந்த ராபர்ட் ப்ரூஸுக்கு என்ன கைச்சனத்தில் இருப்பவருக்கு என்ன சிக்கல்னா சர்ச் துட்டை திருடுறது தான் அவருக்கு முழு நேரம். அவர் யாருமே வரல. கோபிநாத் மாதிரி அவர் பாவத்தை விஜயா சம்பத் கூட வரலையா? திமுக புதுசா சொன்னாங்க, அதிமுக இருந்து போய் அங்க விஜயதரணி விஜயா சம்பத் விஜிலானந்தா விஜிலா ஆனந்தா அவங்க தானே அதிமுக இருந்து திமுக போய் சேர்ந்தாங்கல்ல, எம்பியா இருந்தாங்க. விஜிலா சத்யானந்தன் நினைக்கிறாங்க பேரு. விஜிலா, சரி விஜிலா, அதுல மாற்று கருத்து இல்ல. அவங்களும் பிரச்சாரத்துக்கு வரல. ஏன்னா கிறிஸ்தவ சமூகத்துல அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, வந்தா ஐயோ அப்படின்ற மாதிரி. பீட்டர் அல்போன்ஸ் அவரும் எட்டிய பார்க்கலையா, அதனால யாரும் பெரிய அளவு பிரச்சாரம் போல. இவங்க ஜான்சன் அண்ணி நாடார் கிறிஸ்டியன் ஓட்டு அதிகம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவர் இந்த ப்ரூஸ் மேல என்ன கோவம்னா எவ்வளோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. சிஎஸ்ஐ கட்டுப்பாட்டுல அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கெல்லாம் டீச்சர் வாத்தியார் வேலை போடுறேன்ட்டு 20 கம்ப்ளைண்ட்டுங்க வருவாங்க. வாத்தியார் வேலை போடுறேன் திட்டம். எய்டட் ஸ்கூலில் கௌரவமான பதவி, சென்ட் ஜோசப், சென்ட் ஜேவியர்ஸ் இது போன்ற பள்ளி கல்லூரி. இல்ல சிஎஸ்ஐ வந்து வேற சார்.
எனக்கு தெரியாது. நான் ஆக்சுவலாக சிஎஸ்ஐன்றது வந்து எந்த மாதிரியான காலேஜ் வரும்னா இப்போ இந்த பள்ளிகள் நிறைய காரண்யா இருக்குனால. பள்ளிகள் நிறைய இருக்குது. இந்த காரண்யா யூனிவர்சிட்டிலாம் வந்து சிஎஸ்ஐ அந்த ஆக்சுவலாக வேற ரோமன் இப்போ செயின்ட் ஜேவியரு அப்புறம் சென்ட் ஜோசப்லாம் வந்து லோயலாலாம் வந்து ரோமன் கேத்தலிக்கில் வரும், RC. ஆர்சியில் வரும், இதெல்லாம் சிஎஸ்ஐயில் வரும். ஓகே, ஐ காட் கன்ஃபியூஸ்ட். பட் ம். இதுலயே நிறைய எஜுகேஷன் இருக்கு ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது, ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது. விருதுனாரு அதுல மாட்டுறது இல்ல. சர்ச் கூட திருடி இதுல ஆந்திரால எல்லாம் இவர் மேல எஃப்ஐஆர் இருக்கு. முதல்ல இவர் பேர் அனௌன்ஸ் பண்ணாம இவ்வளவு எஃப்ஐஆர் டாக்குமெண்ட் கோர்ட் ஜட்ஜ் காங்கிரஸ் சேனல்ல கொடுத்துருப்பாங்களே. ஆமா. அதான் மாட்டு. அப்புறம் இதுல அங்க ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அவர் பேர் என்னங்க? ரூபி மனோகரன். ரூபி மனோகரன். நேற்று ஒரு அறிக்கை ட்விட்டர்ல போட்டிருந்தேன் பாருங்க. நாங்க வேலைக்காக போறோம், ரூபி மனோகரன் எந்த வேலையும் செய்யல, தோத்தா இவரால தான் தோக்கணும். லோக்கல்ல ஒரு கமிட்டி மாதிரி இருக்குள்ள காங்கிரஸ் ஒரு வட்ட கமிட்டி, அவங்க அறிக்கையை விட்டாங்க, கூப்பிட்டு பிரஸ் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் நடந்துட்டு ரூபி மனோகர் தானே இவருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு. இவருக்கா அவர் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காங்க லோக்கல் காங்கிரஸ் காரங்க. அது காங்கிரஸ் கலாச்சாரம். நான் மட்டும் அப்படி பார்த்தா எல்லாரையும் தான் தமிழ்நாட்டில் நீக்கணும். சிதம்பரம் வேலை செஞ்சாரா இல்ல இவரு வேலை செஞ்சாரா? கன்னியாகுமரி திஸ் கை சார் தென்காசியை விட்டுட்டோம் நம்ம. தென்காசி சொல்லுப்பா. சாரி, தென்காசி முக்கியமான தொகுதி. திமுக சார்பாக ராணி கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன். சொல்லுங்கப்பா. கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வந்து சொந்த செல்வாக்கு கொஞ்சம் இருக்குது, சமூக வாக்குகள் இருக்குது, ப்ளஸ் ரெட்டை இலட்சணத்தில் நிற்கிறாரு, இரட்டை இலை வாக்குகளும் இருக்குது. ஸோ அதனால் அவர் முந்தறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ராணி ஏன்னா உங்களுக்கு கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டி ரெண்டு பேருமே முக்கிய தலைவர், ஃபெமிலியர் ஃபேஸு, அந்த சமூகத்தோட முகமாக இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ அப்படி இருக்கும்போது கிருஷ்ணசாமிக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு வந்து ஒரு தகவல் என்னன்னா, கிருஷ்ணசாமியும் சரி ஜான் பாண்டியனும் சரி தேவேந்திரகுல சமூகம் சார்பாக இருக்கிற தலைவர்கள் ரெண்டு பேரும் தேவேந்திரகுல தலைவர்களாக அறியப்பட்டவர்கள். அதனால மற்ற சமூகத்தினர் மற்றவங்க வந்து ஓட்டு போடுறதுன்றது வந்து பெரிய அளவில் மைனஸாக இருக்குது. இது எல்லாமே புதுசாக ஒரு அம்மா அப்படின்றதுனால திமுக அந்த டாக்டர் ராணிக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி போலவே எழுதி வச்சுக்கலாம் ராணிக்கு. ஒரு பெரிய சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். நான் இப்போ வந்து வேற என்ன கமிட்டி இருக்கும்? நாடார் அப்படி இல்லை வேற ஏதாவது கமிட்டி வேற என்ன? முக்குளத்தூர் இருப்பாங்க, முக்குளத்தூர் கொஞ்சமா இருக்கும். முக்குளத்தூர் வச்சுக்க. வேற நாடார் வேற கொஞ்சம் இஸ்லாமியர் வேற இஸ்லாமியர் வேற கம்யூனிட்டி பெருசா யாதவர் இருந்தா இருப்பாங்களா? யாதவ் சரி, நான் ஒரு யாதவ சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது நான் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்னு வச்சுக்குவோம். ரெண்டு பேரும் ஜாதி அமைப்பு வச்சிருக்காங்க. அதான் மைனஸ். இதுல ரெண்டு பேரும் யாரு ஜெயிச்சாலும் என் மனசுல அச்சம் வருமா வராதா? வருமா வராதா? ராணி ஷீஸ் டாக்டர். ஆமா, புதுவாள். அதனால புதுவாள் டாக்டர், அமைதியாக எஜுகேட்டட், நல்ல பேர். இப்ப நான் நாடார் சமூகத்தை சேர்ந்தவன், யாதவ சமூகத்தை சேர்ந்தவன், முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவன். நான் ஏன் இங்க போய் மாட்டணும்? இவங்க ரெண்டு பேரும் சாதி அமைப்பு. கடை நல்லதெல்லாம் 100% ராணி முடிச்சு. இது தூத்துக்குடி மாதிரி சொல்லலாம். நீங்க ஏற்கனவே நம்ம பேசணும், ஒரு கான்ஸ்டியன்சில பெரும்பான்மை சமூகம் 20-25% மேல தாண்டாது. 30ன்னு வச்சுக்கோங்க. 30-15 2 வச்சுக்கோங்க. மீதி தேவேந்திர குல வேளாளர் தான் நினைக்கிறேன் ராணி. தனி தொகுதி சார் அது. அதான் தேவேந்திர குல வேளாளர் என்ன சமூகம் தெரியல. தேவேந்திர குல வேளாளர் தான் இருக்கு. அங்க போய் அப்ப நிக்க முடியாது. எப்படி நிப்பாட்டுவாங்க? ஆக்சுவலா நீங்க இப்ப மத்த சமூகம் கூட ஓட்டு போடுவாங்க, தேவேந்திர குல வேளாளர் தான் பாரு ஓட்டு போட மாட்டாங்க. நானே ஒரு அடிமை, எனக்கு ஒரு இன்னொரு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது வந்து அவங்க ராணி பத்தி சமூகம் பத்தி தெரியல. நான் கேட்டதுக்கு அவங்களும் தானே அந்த மாதிரி வருவாங்க, ஜாதி கட்சி இல்லல்ல அப்படின்னு சொல்றப்போ அது திமுக கேண்டிடேட். இவங்க ரெண்டு பேருமே ஜாதி கட்சி தலைவர், ஜாதி அமைப்பு வச்சிருக்காங்க. ஓகே, புது சாதி தலைவர்கள் தானே அவங்க. இல்ல எனக்கு புரியுது ஜாதி கட்சின்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்து சிம்பிள் வந்து ரெட்டாலியா இருக்கா இவருக்கு நம்மளுக்கு சின்னம். சோ வாட்? நீ கிருஷ்ணசாமியா தான் பாப்பாங்க. 100 சின்னம் வச்சுக்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டர் எப்படி கேட்டாரு? கோகுல் நம்ம பேர் தானே? கோகுல் தான். எப்படி கேட்டாரு? என்ன ஜாதி பாணி? இந்த சமூகம் அதான் அப்படி கேள்வி கேக்குறாரு. தெரியுதா? இத ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் எப்படி பார்ப்பார்? முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் எப்படி பார்ப்பார்? நீ எம்பி மேன். இதுக்கு பதிலா இவரும் டாக்டர் தான். இவங்க ராணி இது வரைக்கும் அந்த சிக்கல்லாம் இல்ல. பெண் மருத்துவர், படித்திருக்கிறா. அப்போ சாமந்த பொண்ணு போட்டு போனாங்க நினைப்பாங்க மாட்டாங்களா? இவங்க ரெண்டு பேருமே நமக்கு நண்பர்கள் தான். போத் ஆர் நோன் ஃபார் வயலன்ஸா இல்லையா? போத் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி. ஆமாவா இல்லையா? ஆமா. பரமக்குடி ஹிஸ்டரி இருக்குல்ல, வரலாறு. பரமக்குடி கலவரம் நடந்தது ஜான் பாண்டியன் அரசு பண்ணனால தானே. மாஞ்சோடு யாரும் இல்ல. அப்போ ஒரு யாதவ சமூகம் எப்படி பார்த்துங்க?
உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இவங்க இன்னும் பச்சை கொடி கட்டிட்டு ஊருக்கு பூரா ரவுடித்தனம் பண்ணுவாங்க, வெடி பார்த்து நினைப்பு வருமோ வராது. அவங்க பார்வையிலேருந்து பாரு முடிஞ்சு. புதுவே எனக்கு ஐடியா இல்லைப்பா, நீங்க சொல்லுங்க. நெல்லை கன்னியாகுமரி பேசலாம் சார். கன்னியாகுமரி this guy will win man. விஜய் விஜய் வசந்த் வசந்த் நல்ல பேர் இருக்கு, அவன் ரொம்ப ஏர்னஸ்டான பையன். நான் பார்த்துருக்கேன். கூட்டணி பலம் கூட்டணி போனா அது எல்லாமே பையன் நல்ல பையன், ரொம்ப சின்சியரா இருக்கான், வேலை செய்யறான், ஏதாவது செய்யணும்ன்ற ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு பையன். ஹில்வின் விஜய் வசந்த் இருக்கு. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வைத்தியலிங்கம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு இந்த சார். தமிழ் எப்படிப்பா தமிழ்வேந்தனை விட வைத்தியலிங்கம் வந்து பாப்புலர்? பாப்புலர். முன்னாடி அமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது. அதை தாண்டி வந்து திமுகவை தாண்டி காங்கிரஸுக்கு ஒரு செல்வாக்கு பாண்டிச்சேரியில் இருக்கு. அது ரெகுலர். இப்போ திமுகவும் சேர்ந்திருக்கு, மற்ற கூட்டணி கட்சிகளும் இருக்கும்போது உங்களுக்கு வைத்தியலிங்கம் இன்றைய நிலவரம், இந்த தேதி 11/4, இன்னும் தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு 7-8 நாட்கள் இருக்கின்றன. இந்த கருத்து எல்லாம் பண்றதுக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றன. கூடுமான வரை சவுத்து போறேன், அதனால இதையும் சேர்த்து சொல்லலாம். அரசியல் இருக்காது, சவுத்து போயிட்டு வாங்க. 16th முன்னாடி 16th மாலையா கேம்பெயின், 17th மாலையா 16th 5 o'clock 5 மணிக்கு முன்னதாக நான் வந்து இறுதி பொசிஷனை நானும் கொஞ்சம் எடுக்கிறேன். Please. சீரியஸா Please. விஷயம் தான். அது வந்து தேர்ட் ரிவ்யூவாக இருக்கும். மூணாவது ஃபைனல் எஸ்பிசியில் பேசுகிறேன், நான் பேசிட்டு வரேன். அண்ட் அதுக்குள்ள வந்து ரகசிய சர்வேகளை பல கட்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. SBC லட்சணம் தான் தெரியுது. கன்னியாகுமரி போய் இழுபறின்னு போட்டா அதையும் படிச்சிடலாமா? இது SBC இல்லை நானும் கட் பண்ணுறேன். ம். வேணாம் டெய்லி பேசிட்டு அது வேற ஏஜென்சி ஐபிஎல் பேசுகிறேன். எஸ்பிசிடில கேளுங்க. இது ஏன்னா ஃபைனல், இதுக்கு இது மேல இல்லாம 39 தொகுதியிலையும் இருக்கிற செய்தியாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் அத்தனை பேர்கிட்ட பேசுங்க, நீயும் பேசு, நம்ம ரிப்போர்ட்டர்ஸும் பேச சொல்லுங்க. கூடுமான வரைக்கும் வில் ட்ரை டு கிவ் ஃபேர் அண்ட் ஃபைனல் ஒப்பீனியன் இன் தி கண்ட்ரி. அதுக்கு மேல நம்ம திருப்பி பேச முடியாது, இருக்கிற நிலைமையை நம்ம சொல்லிடுவோம். மக்கள் அதுக்கு வரும் 45 நாட்கள் கழிச்சு தான் தெரியும் முடிவு என்னன்னு. அது ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, அப்படித்தான் தேர்தல், அப்படித்தான் வெயிட் பண்ணுவோம். வெயிட் போன பண்ணுவோம். வாட்டி எவ்வளவு கேப் வந்துச்சு 19ல? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து இல்லை ரொம்ப கம்மி கம்மி. ஒரு மாசம் மாதிரி இருந்த மாதிரி அவ்வளோதான். நினைக்கிறேன். 30 நாளுக்கு 40 நாள் வித்தியாசம். 45ங்க. சரி, ஓகே. இது ஒரே விஷயம் மட்டும் சொல்லி போய் வேட்பாளர்கள்லாம் பார்த்தேன் இல்ல பாஸ், பெரும்பாலும் பணக்காரங்களா வேட்பாளர்கள் வெயில எங்க போய் போறாங்க? நீங்கள் போயிருக்க மாட்டாங்க. ஐயோ கதறாங்க வெயில்ல, பிரசவம் மாதிரி முடியல. பிரசவம் மாதிரி. ஐயோ முடியல, தவிச்சு போறாங்க. எல்லாருமே செல்வந்தர்கள்ல, ஏசி காரு, ரூம்ல ஏசி, எங்க போனாலும் அலுவலகத்துல ஏசி, எல்லா இடத்துல ஏசி இருக்கும். நடக்கணுமே ரோட்ல ஜனங்க நடக்கணும். இன்னைக்கு தயாநிதி மாறன் போறாரு, அப்படியே போறாரு. சரி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம ஃபைனல் ரவுண்ட் ஒன்று சொல்லிடலாம். சரிங்க சார், தொடர்ந்து நம்ம பேசலாம். இது தவிர்த்து இன்னொரு ரிவ்யூவும் இருக்கும், தேர்ட் அண்ட் ஃபைனல். ஸோ அதான் கடைசியாக இருக்கும். ரொம்ப நன்றி சார் உங்க தேங்க்யூ.